1250க்கு மேற்பட்ட ஸ்லம். சென்னை பட்டணத்தில் 1250க்கு மேற்பட்ட ஸ்லம். இப்போது ஸ்லம்மாக இல்லை, எல்லாம் வீடாக மாறிடுச்சு. நான் இந்த ஸ்லம் ஊழியங்களை சென்னையில் ஆரம்பிக்கும் போது 86 ஆரம்பித்தேன். அப்போ கம் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருந்துச்சு. யாராவது அது இருக்கீங்களா? அது இருந்தீங்களா நீங்கள்? கம் தொடங்குனது வந்து ஸ்டீவன் தங்கப்பா, நல்ல நண்பர், நல்ல சிநேகிதர். எனக்கு நல்ல சிநேகிதர் அந்த நாட்களில். இப்போ அவர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப அதான் அவர் தான் கம் மினிஸ்ட்ரி ஆரம்பித்தார். அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் எடுத்தது, நாங்களாம் சேர்ந்து எடுத்தது தான். அதில் இப்போ என்கிட்ட படித்த பையன் ஒருத்தனால இருக்கான். இப்போ பையன் ஸ்லம் மினிஸ்ட்ரி செஞ்சிட்டு இருக்கான். 1250க்கு மேற்பட்ட ஸ்லம்கள் சென்னையில் உண்டு. அவனுடைய லைஃப் ஸ்டைல் வித்தியாசம், அதையெல்லாம் நாங்கள் ஒரு இது பண்ணோம். நான் என்னுடைய படிப்புக்காக நான் பண்ணேன், தீசிஸ் பண்ணேன். அப்போ யோசித்து பார்க்குறேன். நீங்களாம் இப்போ நீங்கள் செய்யணும்னு நினைக்க சொல்கிறீங்க, ஆனால் காலம் கடந்து விட்டது. செய்ய தவறியவை நம்ம இன்னைக்கு ஒரு கவுன்சில் மாதிரி நம்ம போட்டோம்னா, நாம் செய்ய தவறின ஊழியங்கள் அப்படின்ற பட்டியலில் வரும்போது நாம் நிறைய இடங்களில் தவறு பண்ணிட்டோம். நிறைய இடங்களை நாம் என்ன செய்தோம்? இயக்கங்கள் பிரிந்தது, திருச்சபைகளாக பிரிந்தோம், உபதேச ரீதியாக பிரிந்தோம். நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்கிற அந்த இடத்துக்கு வந்தோம். ஜாதி ரீதியாக பிரிந்தோம். ஆனால் ஊழியத்தை நான் போட்டோம். இன்றைக்கி அது ரொம்ப வருத்தமான விஷயம். என்னுடைய 40 வயது அனுபவங்களில் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்குறப்போ இழப்புகள் என்று சொல்லுகிற வரிசையில் நான் பார்க்குறேன். இந்த கேத்தலிக் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்காங்க. நான் கத்தோலிக்கத்தில் யூனியன் சர்ச் அப்படின்ற யூனியன் சர்ச்சில் ஃபுல்பிட் ஷேர், வழிபடம் வந்து கத்தோலிக்கத்துக்கும் லுத்தரனுக்கும் ஷேர் உண்டு. அந்த மாதிரி யூனியன் சர்ச்சில் 2 வருஷம் நான் ஃபாதராக இருந்திருக்கேன். அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒற்றுமை, கத்தோலிக்க அப்போ தான் ஃபாதருக்கு பிரச்சனை. நம்முடைய இவருக்கெல்லாம் அந்த ஃபாதருக்கு அப்போ தான் 88, 86, 87 அவருக்கு பிரச்சனை வந்துச்சு. நான் அந்த டைமில் அங்கே இருக்கேன். நான் கேத்தலிக்கில் இருக்கிறேன். கேத்தலிக்கில் வந்து பாண்டிச்சேரி டைசிஸஸ் அந்த இடத்துல நான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். அவருடைய ஐக்கியத்தில் இருந்தேன். அது திருவண்ணாமலையில் மங்கல் தரைப்பட்டு என்ற ஒரு இடத்துல யூனியன் சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் தான் நான் இருந்தேன். அவங்கள்ட்ட இருந்த ஒற்றுமை, அவங்கள்ட்ட இருக்கிற சிஸ்டமேட்டிக் பெண்டிகாஸ்டில் கிடையாது. ஆவி இருக்கு, சிஸ்டமேட்டிக் கிடையாது. அந்நிய பாஷை பேசுறீங்க, எல்லாரும் பெரியவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கு. ஆனால் நம்ம ஒன்றுமே செய்யல, ஒன்றுமே கிடையாது. நான் மிகுந்த வேதனையோடு நான் நின்றுட்டேன். கவனம் தவறிட்டோம் வந்து மன துக்கத்தோட கண்ணீரோடு நான் நாம் எவ்வளோ தவறு செய்துட்டோம். நாம் நினைத்திருந்தால் 1250 ஸ்லம்லையும் ஒரு பெரிய சபைகளை நாம் சாதித்திருக்க முடியும், கட்டியிருக்க முடியும். நாம் செய்யலை. அன்னைக்கு மக்களுக்கு தேவை இருந்தது. ஒரு பிரியாணிக்காக விபச்சாரம் செய்வான், ஒரு பிரியாணி பாக்கெட்டுக்காக ஒரு பெண் விபச்சாரம் செய்வான். அப்படிதான் இருக்கு இஸ்லாம். நான் பச்சையா கேட்பேன். நான் சொல்லுவேன், நான் இன்னைக்கு கொண்டு போய் நிறுத்தீங்கன்னா அந்த இஸ்லாமை நான் காட்டுவேன். பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாம பசியும் பட்டினியுமாய் தெரிந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள். இஸ்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நாம் என்ன செய்துட்டோம்? என்ன செஞ்சோம்? நம்மை பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு சவரட்சணை பண்ணிக்கிறதுக்கே நம்ம நேரத்தை செலவழிச்சோமே தவிர சர்வீஸ் பண்ணாததுதான் இழப்பு. நான் வேதனையோடு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், மிக துயரத்தோடு பேசிட்டு இருக்கேன். அதனால நாம் செய்ய தவறினதை திரும்பி பார்த்து நாம் என்ன செய்ய முடியும், இந்த சமுதாயத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வாங்க. நாம் பெரிய காரியத்தை சாதிக்கிறோம். நம்ம எல்லாம் இப்போ கேட்டுருக்கேன், சொந்த இடம் வேணும், சொந்த இடம் வேணும். சொந்த இடம் வந்த பிறகு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? அதை சொல்லுங்க. வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் முதல் நூற்றாண்டு. அப்போது சபை வளர்ந்தது, உபத்திரவப்பட்டார்கள், கழுத்தறு போட்டு செத்தார்கள். இயேசுவுக்காக நான் சாகிறேன்னு வந்து நின்னாங்க. கிபி 300 வரை தனக்கு சொந்த இடமே கிடையாது. எந்த சபைக்கு சொந்த இடம் கிடையாது. வீடுகள் தோறும், விசுவாசிகளுடைய வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். அப்போது சபை வளர்ந்தது. உபத்திரவம் இருந்தபோது சபை வளர்ந்தது. எப்போது தனக்குன்னு ஒரு இடம் தேடி இடத்துல உட்கார்ந்து வசதியாக உட்கார்ந்தார்களோ, கான்ஸ்டன்டைனுக்கு பிறகு உட்கார்ந்தார்களோ, சபை
வசதியான இடத்துல உட்கார்ந்தது, ஊழியம் வசதியாய் போகுது, ஆழமாய் போகுது. இன்னைக்கு நீங்கள் இடத்துக்காக அழுகுறீங்க, 10 வாக்குகளுக்காக முதல்ல அழுங்க, இடம் தானா வந்து. தயவு செய்து நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னுடைய வயசுல பெரியவர் ஐயா உத்தமதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு 61, அவர் 71, இவரு 78. நீங்க 2 பேரும் தான் என்னுடைய வயசுல தெரியாது, வேற யாரும் பெரிய ஆள் கிடையாது. ஒரு வருஷம் ஊழிய அனுபவத்தில் 40 வருஷத்தை நான் கடந்து விட்டேன். நிறைய ஊழியங்களை பார்த்துட்டேன், நிறைய ஊழியக்காரர்களையும் பார்த்துட்டேன். இப்போ தினகரெல்லாம் பர்சனலாக நான் பார்த்தேன், எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்து போயிருக்கேன். தினகரன் அவங்கள அந்த மாதிரி பெரிய பெருந்தலைகளை பார்த்துட்டேன். அவங்களுடைய ஊழியங்களெல்லாம் நான் கடந்து பண்ணியாச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நாம் அதாவது எப்படி யோசிக்கிறேன், நாம் செய்ய தவறின விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். என்ன சாதிச்சுட்டோம் நம்ம சொல்லுங்க, நான் இது சாதிச்சுட்டேன், செஞ்சு முடிச்சிட்டேன் என் ஊழியத்தில் அப்படின்னு நீங்கள் நான் அதாவது பவுல் சொல்லுகிறதை போல எனக்காக வைக்கப்படுற ஜீவகிரீடத்தை நான் பெற்றுடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நாம் என்ன சாதிச்சோம்? இன்றைக்கும் 40 வருஷம் ஊழியம் நான் சொல்றேன் இல்லை, இன்றைக்கும் எனக்கு ஒரு வெற்றிடம் இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு வெற்றிடம் எனக்கு இருக்கிறது. இன்றைக்கும் நான் கிராமங்களை தேடி போகிறேன், ஆத்துமாக்களை தேடி போகிறேன், திருச்சபைகளை தேடி போகிறேன். எனக்கு என்னோடு கூட படித்த மாணவர்களை அல்லது எனக்கு கீழே படித்து நான் சொல்லிக் கொடுத்த மாணவர்களை தேடி போகிறேன். அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது, அவர்களுக்கு ஊழியத்தில் உதவி செய்ய முடியாது, அவங்களுக்கு போகிறேன். ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது நீங்கள் அப்படியே பின்னாடி வந்துட்டீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸில் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், வசனத்தை சொல்லி முடிப்பேன். ஆமென். உங்கள் இருதயம் என்னோடு கூட ஓடி வர. நலமாய் ஆரம்பித்து நலந்தப்பி முடித்தவன் ஒருவன் உண்டு. யூதாஸ் நலமாய் ஆரம்பித்தான், ஆனால் நலந்தப்பி முடித்தான். நலந்தப்பி ஆரம்பித்தான், நலமாய் ஊழியத்தை முடித்தான். மார்க் துப்பட்டா விட்டு ஓடினான், ஆரம்பமாக வந்து, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. நலமாய் ஆரம்பித்து நலமாய் முடித்தவர்கள் உண்டு. நீங்கள் எந்த வரிசையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம் முடிவு நலமாய் முடிய வேண்டும். ஆமென். ஒத்துக்கிறீங்களா? இருக்கீங்களா? யாரும் என்ன சபிச்சிடாதீங்க. உங்களில் ஒருவன், உங்க சகோதரன், அதாவது ஒருவேளை உங்களுக்கு உங்க கூட ஓடி வரலாம், அல்லது உங்களுக்கு முன்னாடி நான் ஓடிட்டு இருக்கலாம். ஊழியத்தின் பாதையில உங்களுக்கு முன்னாடி நான் ஓடிட்டு இருக்கலாம், இல்லை உங்களோட கூட என்ன செய்யலாம், ஓடி வரலாம். நிறைய பெந்தோச தலைவர்கள் என் கூட படிச்சாங்க, நாங்கள் ஒன்றா படிச்சிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற ஐபிசி பெண்டிகாஸ்டல் இவரு நம்ம மேத்யூடைய தம்பி என் கூட படித்தேன், நாங்கள் ஒன்றா படித்தோம். அவர் இறந்துட்டாரு, நாங்கள் ஒன்றா படித்தோம். ஜோசப் ஜான்சன் வந்து நாங்கள் ஒன்றா படித்தோம். என்னுடைய 1 வருஷம் சீனியர். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய தலைவர்களோடு நான் இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்த நாட்களில் பெரிய அளவில் இருந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய பெண்டிகாஸ்ட் வட்டாரத்தை பார்த்துட்டேன், லுத்ரனை பார்த்தாச்சு. ஒவ்வொரு இதுலையும் நான் பைபிள் டீச்சிங்கில் வந்து நான் அப்படியே பார்த்துட்டு ஒவ்வொரு இதுலையும் பார்த்துருக்கேன். பார்த்ததில் நான் பெற்ற ஒரு காரியத்தை நாம் இன்னும் உங்களை உந்தி தள்ளுவதற்கான விஷயங்களை நான் உங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லித்தரோம். எல்லாம் பேசுகிற மாதிரி நான் பேசிட்டாலும் ஒரு பசங்க கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கொடுப்பார். உங்களுக்கு தெரியாதா? கர்த்தர் கொடுப்பார்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? உபவாசிக்கணும்னு தெரியாதா? நான் என்ன பெருசாக சாதிச்சு சொல்ல போகிறேன்? ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்ன நம் இழந்தோம் அல்லது என்ன நான் இழந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன சாதிக்க போகிறோன்றது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு உந்துவேதம் பண்ணிட்டா, நீங்கள் அதை டஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டு ஓட்டுற மாதிரி என்ன செய்யணும். ஆமாம், உங்கள் வண்டி நின்றுருக்கு அல்லது ஸ்ட்ரகிளாக இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோம்னா இதான் மேட்ரு. ரைட், ஓகே, இனி நம்ம என்ன செய்வோம், ஓடிடுவோம், பாத்திரலாம் ஒரு கை இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, வந்துடுவோம். அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும். சரி, இப்போ உங்களுடைய ஊழியம், எனக்கு நீங்கள் சொந்த இடம் வாங்குறதை பற்றி நான் உங்களுக்கு எனக்கு எதிர்ப்பே கிடையாது. உங்களுடைய ஊழியத்தில் இன்னைக்கு என்ன செய்ய முடியலன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஒன்று சொல்லுவீங்க, ஒரு காலத்தில் நான் தெருவில் நின்று பிரசவம் பண்ணுவேன், இப்போ பண்ண முடியல. நான் கேட்குறேன், ஒரு காலத்தில் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க கேட்குறேன், அந்த காலத்தில் சைக்கிளில் போனீங்க, இப்போ சைக்கிளில் போனீங்களா? சைக்கிள் வாங்கி கொடுத்தா ஓட்டுவீங்களா? என்ன வாங்கிக்கிறீங்க? இப்போ என்ன பைக் வாங்க விரும்புறீங்க? என்ன பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? பாஸ்டர்ஸுங்க இன்னைய பொறுத்தவரை நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸுங்க வச்சிருக்கிற பைக் எல்லாமே சின்ன பசங்க ஓட்டுற பைக்கு. யங்ஸ்டர் வச்சிருக்கிற பைக் தான் நம்ம வச்சிருக்கோம். வயசான ஆளுங்க ஓட்டுற பைக் நம்ம வச்சிருக்கோமா? அப்படி வச்சிருந்தா நீங்க ஸ்கூட்டர் வச்சிருக்கணும். என்ன வச்சிருக்கீங்க எல்லாரும்? அதிகபட்சமான பைக் என்ன பைக் தெரியுமா?
1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் கம்மி வச்சிருக்கிறதே கிடையாது. கடன் வாங்கி அதை என்ன செய்யணும், வாங்கணும்னு நம்ம விரும்புகிறோம். கேட்டால் என் பையனுக்கு வாங்கி கொடுக்குறோன்னு ஒரு அந்த கதையை சொல்லி நம்ம தான் அதை ஓட்டிட்டு இருக்கோம். செய்யணுமா இல்லையா? செய்யறல கேட்டா புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏன் நீங்க அப்போ உங்களை நீங்க சைக்கிள் ஓட்டினாலும் பைக் ஓட்டுறதுக்கு உங்களை மாத்திக்க தெரியும். உங்க ஊழியத்தினுடைய ஸ்டேட்டஸ் உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது உங்களுடைய சூழ்நிலையை ஏன் மாத்திக்கல? நீங்க ஏன் இன்னும் தெருவில் நின்று ஊழியம் செய்ய விரும்புறீங்க? தெருவில் யாராவது உங்களால கூட்ட முடியுமா? அன்னைக்கு நீங்க ட்ரம் அடிச்சீங்கன்னா 10 பேர் கூட வந்து நிற்பாங்க. இன்னைக்கு உங்க 10 பேர் வந்து நிற்பானா? உங்க பாட்டை பாடி கொட்டடிக்கும் போது யாராவது வந்து நிற்பானுங்களா? பாக்குறீங்க, வரமாட்டான் ஒருத்தன். நான் என்னுடைய காலத்துல டான் பிரீச்சிங்னு சொல்லிட்டு காலையில 4 மணிக்கு எழுப்பிடுவார் என் பாஸ்டர். 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் ஒரு பிரைசிங் பண்ணிட்டு 4 மணிக்கு எழுப்பி விட்டாருன்னா 4ல இருந்து ஒரு 4:30ல இருந்து ஒரு 5:30க்குள்ள ஒருத்தர் முகம் ஒருத்தர் தெரியறதுக்கு முன்னாடி வசனம் சொல்லிட்டே போயிடணும். ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ள செஞ்சிருக்கீங்களா? அதை செஞ்ச ஆட்கள் இருக்கீங்களா? பழைய ஆட்கள்லாம் செஞ்சிருப்பீங்க, கண்டிப்பா செய்யலாம். அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம். எங்களுக்கு அப்படி பண்ணி விட்டாங்க. இப்போ நீங்க காலையில நீங்க 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது அவங்களால. படுக்கிறதே 1 மணிக்கு தானையா, சரிங்களா? எடுத்தது எங்களுடைய ஊழியர்களை எங்களை ட்ரெயின் பண்ண ஆட்கள், பெண்டிகாஸ்டல் பேட்டர்ன்ல சாதாரணமாக எங்களை ட்ரெயின் பண்ண ஆட்கள் என்னன்னு சொல்லிக்கிட்டா, காலையில எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்வாங்க, வெறும் பிரைசிங் அப்படின்னு சொல்லி வெறும் சோதனை போடுவாங்க. பழைய பாஸ்டர் சுந்தரத்தோடலாம் நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது பாஸ்டர் சுந்தரம் வந்து குமுதம் பிரஸ் வந்து வச்சிருக்காரு இருந்தார். அவனுடைய ஏசிய புக்கை முதல்ல நான் தான் போட்டு கொடுத்தேன், பாட்டு விட்டு 2 பிரசல் தான் போட்டு கொடுத்தேன். அவரு ஜெபம் பண்ணும்போது சொல்லுவார், ஐயா ஜெபம் பண்ணுங்க, பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வரேன், வந்தோடனே சொல்லுவேன், ஐயா ஜெபம் பண்ணுங்க, நான் சிபிஎம்ல ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் வளர்ந்தது ஏசியே இந்த மாதிரி பெண்டிகாஸ்டல் பட்டல வந்தேன்னா அதை விட்டு வெளியே வந்து பைபிள் காலேஜ் போனதுனால இப்படி வந்ததுனால அவர் சொல்லுவது, ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா இப்படி உட்காந்துட்டு போறாரு. இதில் உட்காந்து இயேசுவே ஆண்டவரே தம்பி பிரபாகரன் வந்திருக்காரு, ஒழித்து போகிறாரு, அதை ஆசீர்வதியும் தேவையெல்லாம் இருக்கும் அப்படி. அதாவது பக்கத்தில் உட்காந்து இயேசு நாட்டை பேசுகிற மாதிரி பேசுவார். அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணி அவரை ஜெபம் பண்ணி அந்த பழகிருந்தீங்கன்னா நீங்கள் தெரியும், அவர் கேட்டிருந்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் இயேசுநாதர் உட்கார வச்சு பேசுகிற மாதிரி பேசுவார். அப்போ அவங்களுக்கு அந்த காலத்தில் ப்ரேயர் லைஃப் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில் 5 மணிக்கு கண்டிப்பாக எழுந்து உட்காந்துட்டு வெறும் சோத்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. 3:30 மணியில் வரைக்கும் எழுந்து உட்காந்துட்டாங்கன்னா வயசான ஆட்கள், பழைய பிரசங்கியார், பழைய பாஸ்டர்ஸ், கிருபாசனத்தினுடைய பெரியவர் எனக்கு நல்லா தெரியும். அந்த குப்பையை கொண்டு போய் அங்கே விடாமல் காசை கொண்டு கொடுத்தா அந்த மாதிரி அளவு. அப்போ அந்த மாதிரி ஆட்களோட நான் இருந்திருக்கேன். நான் அதனால சொல்கிறேன், நான் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா என்னை பார்த்தாவே அவங்க சொல்லுவாங்க, இவர் இருந்தார் பார்த்தார் அப்படின்னு வந்துடும். கிருபாசனத்தில் இருந்த ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். காஞ்சிரூரில் அந்த இடத்துல நான் இருந்த நேரத்தில் இப்போ என்ன சொல்ல வரேன் இதுக்கு எதுனா, அப்போ அந்த மாதிரிலாம் பரிசுத்தவான்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இந்த பூமியில் பணத்தையே தொடாத வாழ்ந்துருக்குறாங்க. பணமே வேண்டான்னு வாழ்ந்த ஆளுங்க இருக்கு. சொத்தை எனக்கு வேண்டான்னு வாழ்ந்தவர் சுந்தரம். இடமே நான் வாங்க மாட்டேன், ஏசு நான் வரப்போறேன், எதுக்கு இடம்னு கேட்டு வாழ்ந்தவர் சுந்தரம். சுந்தராசமில் இப்போ எல்லாம் இடம் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் அவர் வாங்கலையே. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரும்பி பாருங்க, நம்முடைய பெண்டகாஸ்டல் மினிஸ்ட்ரி வந்து இந்த மண்ணில் இந்த சென்னையில் எப்படி இருந்துச்சுன்னு யோசித்து பாருங்க. பெண்டகோஸ்ட் 88 வரல நான் நோட்டீஸ் போட்டு கொடுத்துருக்கேன். பெண்டகோஸ்ட் விழாவில் 86ல் இந்துஸ்தான் பைபிள் காலேஜ் நடந்துச்சு. அப்போ எனக்கு வயசு 25. நோட்டீஸ் போட்டு கொடுத்துருக்கேன், நான் தான் நோட்டீஸ் போட்டு கொடுத்துருக்கேன். இன்டர்மிஷனுடைய டைரக்டர் அவங்க மாரநாதா பிரசிடென்ட் பெரியவர், வயசான பெரியவர், இவங்கெல்லாம் சேர்ந்து அமைப்பு ஒன்று இருந்துச்சு, பெண்டிகாஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருந்துச்சு. பெண்டிகாஸ்டல் 80, 81, 82, 83 அப்படியே கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் ஒரு புரட்சி செய்த ஒரு இடம் இந்த பூமி. சென்னை பட்டணம் முழுவதும் ப்ரொசெஷன், அதாவது ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தினவர் யெகோவா ஷம்மா பிரசிடென்ட் பக்சிங். எப்படி அதெல்லாம் கண்ட இடம் இந்த பூமி, இந்த சென்னை பட்டணம். ஆனா இப்ப நாம என்ன செய்துட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பாருங்களேன். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப நாம என்ன செய்யறோம், எங்கேயோ போய் முட்டிட்டு எனக்கு இடிக்குது முட்டுது நான் போக முடியல அப்படின்னு. நீங்க இடம் தவறி போயிட்டு எனக்கு முட்டு சந்துக்கு நீங்க போனீங்கன்னா முட்டி தானே ஆகணும்.
வழி இல்லைன்னு என்ன கேட்டா எப்படி? வழி இருக்கிற வழியில நீங்க பயணிக்கிறத விட்டுட்டு முட்டுறத போய் நின்றுட்டு எனக்கு முட்டுது 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 நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நீங்க எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எப்படி பயணிக்கணும், இப்போ நம்ம எப்படி நம்முடைய பயணத்தை தொடங்கணும். அப்போ அந்த நாட்டில் அப்படிலாம் ஜெபித்தாங்க. 5 மணி பிரைசிங் டைம், 5 மணி ஜெபம் இருந்துச்சு. 90 வரையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சபைகளிலும் ஒரு ஆஸ்திரேலியன் பிரசங்கியார் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஊர்ல வந்த ஒரு பிரசங்கியார், ஒரு வெள்ளக்காரன் எல்லா சபையிலும் 4 மணி பிரேயர் ஏற்படுத்திட்டு போனாரு. பழைய ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஒரு பிரசங்கியார் சென்னை பட்டணத்துக்கு வந்து 4 மணி ஜபத்தை ஏற்படுத்திட்டு போனாரு. அப்போ அதுல ஆரம்பித்த நிறைய சபைகள், பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல 4 மணி ஜபம் எல்லா சபைகளும் என்ன செய்யுது இருந்தது. காலையில 4 ஏர்லி மார்னிங் பிரேயர் சொல்றேன், 4 மணி ஜபம் இருக்கும். 4 மணில இருந்து 5 அதில் 5:30 வரலும் பிரேயர் போயிட்டே இருக்கும். அது நடந்துச்சு. இப்போ நான் கேட்கிறேன், உங்க சபைகள்ல 5 மணிக்கு பிரேயர் இருக்கா? நம்ம எதையுமே செய்ய மாட்டோம். ஆனா நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு இது வச்சுக்கிட்டு எனக்கு இது நடக்கணும், இது வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க செய்யறதே செய்யாம, செய்ய வேண்டியதை செய்யாம எனக்கு வேணும்னு கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? அதாவது ஆசை இருக்கலாம், எனக்கு இது வேணும் அது வேணும். நீங்க ஆசைப்படுறது நல்லது, விசுவாசிக்கிறது நல்லது, எனக்கு நான் பெரிய ஆளா இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுதான். ஆனால் எதை சுதந்திரிப்பீர்கள், நீங்கள் எதை பெறுவீர்கள், அதுதான் முக்கியம். எதை நீங்கள் பெற முடியும்? அப்ப பெறுவதற்கான அந்தஸ்தும் தகுதியும் எங்கே, எப்படி நாம் பெற வேண்டும், எப்படி எங்கே இருக்குது, அதை நாம் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் நான் வைப்பேன். இப்ப நீங்க எதை பெற வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த அவர்கிட்ட இருந்து நான் சில காரியங்களை சொல்றேன். வாசிங்க. இப்போது நம்ம வேதத்துக்கு நேரம் போகலாம். கரெக்ட் டைம் முடிப்போம். கவலைப்படாதீங்க. மத்திய எழுதின நற்செய்தி இருக்குங்க. சாரி, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 57 இருந்து அப்படியே தயவு செய்து ஒரு யாராவது எடுத்தவங்க படிச்சுட்டே வாங்க. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ எங்கே போனாலும் ஒரு பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஆமா, இப்போ இது நம்பர் 1 பிளேஸ். நம்பர் 1 அந்த ஆள், ஒரு ஆள். 5 விதமான மினிஸ்ட்ரி, 5 விதமான ஊழியத்தை நாம் இந்த 4 வச்சு 4 முதல்ல பார்த்துருவோம். 5 முடிஞ்ச டைம் தான் நான் சொல்றேன். 4 விதமான முதல் ஊழியம் என்ன ஊழியக்காரர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, அவருடைய விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே அவரே வந்து கேட்கிறாரு. ஏசுநாதர் வெளியில போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவரே வந்து சொல்றாரு, நான் நீ எங்க போனாலும் நான் வருவேன். ஏசுநாதர் கூப்பிட்டாரு அவரை, ஏசுநாதர் அழைத்தாங்க இல்ல, தானா ஏற்படுத்திக்கிட்டாரு, தானா ஏற்படுத்துறாரு. நான் வந்துடுவேன், நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன், எங்க போனாலும் நான் வருவேன். அப்போ உடனே சொன்னப்பா, இப்படி ஒரு ஆள் இருக்கானா, நம்ம கூப்பிடவே இல்லை, வான்னு கூப்பிடாங்களே வரேன்னு சொல்ற ஒரு ஆள் இருக்கானே அப்படின்னு ஒரு ஊழியத்தில் சேர்க்க வேண்டியதானே இவர இருக்கீங்களா? ஏசுநாதர் வான்னு கூப்பிடல சார். ஏசுநாதர் கூப்பிட்ட ஆட்கள் வேற. நீ விட்டு வாடானா பழைய விட்டு வந்துட்டானுங்க, அப்படி வந்த ஆட்கள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யல, அவனை கூப்பிடல, அவனே வரான், நேரம் வரான், வந்துட்டு சொல்றான், ஆண்டவரே நீ எங்க போனாலும் அவன் கூட வருவேன், எங்க போனாலும் நான் வருவேன். ஏன் அப்படி அவன் தீர்மானித்தான்? என்ன விஷயம்? அவனுடைய விருப்பம் என்ன? வசதியான வாழ்க்கை வந்த பணம் இருக்கு, சொகுசா வாழலாம், சாப்பாடு பிரச்சனை இல்லாம வாழலாம், தூங்குறதுக்கு இடம் கஷ்டப்படாம வாழலாம், அப்படிதான் பிளான் பண்ணி வரான். அவனுடைய நோக்கத்தை அறிஞ்சு அவர் சொல்றாரு, அவன் கூட வந்து தூங்குறதுக்கு இடம் கிடையாதுன்ற. இப்ப மீனிங் என்ன? நீ வசதியை பார்த்து என் பின்னாடி வரலான்னு வர, இவனுடைய அறிவா, இவனை பத்தி அவர் தெரியுமா தெரியாதா? இயேசு கிறிஸ்துவோட மாயத்தை அறிந்தெல்லாம் சொல்லியிருக்க. இயேசுநாதர் நீ பேசும்போதே நீ எதுக்கு பேசுறான்னு தெரியும். சில ஆட்கள் ஜெபம் பண்ணும்போது இயேசுநாதருக்கே புத்தி சொல்லிலாம் ஜெபம் பண்ணுவோம், இயேசுநாதருக்கு வசனத்தை சொல்லிலாம் கூட ஜெபம் பண்ணுவோம். இங்க எப்படி சொல்லியிருக்காண்டு, அங்க அப்படி சொல்லியிருக்கா, எல்லாம் அவருக்கு தெரியுமையா, எல்லாம் அவருக்கு தெரியாதா? எல்லாம் அவருக்கு அதான் சொல்லிலாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த மாதிரி கேரக்டர் இவன் என்ன பண்றான்? ஆண்டவரே நான் உங்க பின்பற்றி வரேன், நீ எங்க போனாலும் வருவேன். நான் கேட்கிறேன், இயேசுநாதர் எங்க போறேன்? நரகத்துக்கு போக போறாரு. நீ நரகத்துக்கு போனா நான் வந்துடுவேன்னு சொல்றதுக்கு அவன் இல்ல பிரச்சனையான இடத்துல கொண்டு போய் வச்சு ஜெயிலே போக போறாரு, ஜெயிலுக்கு போக போறாரு.
இல்ல இவரு மாரடிப்பட்டு அல்லது சிலுவைக்கு போகும்போது அவன் வந்து கேட்டான், நீ எங்க போனாலும் வருவேன், நீ செத்தான அவன் கூட சாவான்னு சொன்னான் இல்லையே. சொகுசான நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஊழியம் வளர்ந்துகிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் திரள் கூட்டம் வந்துட்டு இருக்காங்க, 4000 பேர் 5000 பேர்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே உனக்கு ஆசை வந்துருச்சு, சொகுசா வாழணும்னா யார் வேணும்? இன்னைக்கு சென்னை பட்டணத்துல முக்காவாசி ஊழியர்கள் தூசு தட்டினா புழல் ஜெயில் தான். ஆனா எல்லாம் ஜிப்பா வேட்டி போட்டுக்கிட்டு பைபிளுடைய மறைவில் வெள்ள ஜிப்பாவில் மறைந்து வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய அக்யூஸ்ட் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? என்ன தப்பா நினைச்சக்கூடாது. நான் என்னை பத்தி கவலை இல்லை, ஏன்னா நான் என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும். நீங்க அடுத்த முறை என்ன கூப்பிடுறீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது, அதை பத்தி நான் யோசிக்கல. ஏன் அப்படி நான் சொல்லுவேன்னா, உன்னுடைய மனம் திரும்புதல் ரட்சிப்பு எங்கே, எதற்காக, ஏன் இயேசுவை பின்பற்றுகிறாய்? இயேசுவை பின்பற்றுவதற்கான காரணம் என்ன? நீ பைபிளை தூக்கிறதற்கான காரணம் என்ன? வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டையும் கட்டதுக்கான காரணம் என்ன? அழைக்கப்பட்டியா? உன்னை ஆண்டவர் அழைத்தாரா? நீ பாவத்தை அறிக்கை செய்தியா? இல்ல நான் ஜெயிலில் இருக்க வேண்டியவன், நான் இங்க இருக்கிறேன், நான் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி என்னைக்காவது உணர்ந்தியா? செஞ்ச பாவத்திற்காக என்னைக்காவது நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டியா? ஐயா கூப்பிட்டு வந்து நீ குடிகார, நான் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தேன், சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருந்தேன், ஏசு என்னை ரட்சித்தார் நீ சொல்ல உன்னை கூப்பிட்டா, நீ 3/4 மணி நேரம் உனக்கு டைம் கொடுத்தா, நீ குறைஞ்சது 40 நிமிஷம் நீ வெறும் சாராயத்தை பத்தியே பேசி 5 நிமிஷம் ஏசு ரட்சித்தான்னு குடிச்சிட்டு போற. இந்த 40 நிமிஷம் கேட்கிறவன் எந்த ரேஷியோவில் குடிச்சா நல்லா குடிக்கலான்ட்டு குடிக்காதவங்க கூட குடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு போறான். நீ சொல்ல வேண்டிய செய்தி எது? சாராயத்தை அருவருத்து பேச வேண்டிய நபர் அதை குறித்து ருசியை பத்தி ரொம்ப டேஸ்டா அப்படி இப்படின்னு பேசி உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கிறவனையும் கிளறி விட்டு போயிடுறான். இதுதானே இன்னைக்கு நடக்குது. சபையில நடக்கிற விஷயம் இதுதான். அடுத்தது, சபைகளை நீங்க என்ன செய்ய முடியல, நீங்க சத்தியத்தை சொல்லணும்னு சொல்ல மாட்டேன்றீங்க. தப்பு பண்றா, நீ தப்பு பண்ணாத நீ சொல்ல மாட்டேன்றீங்க. காரணம் என்னன்னா, அவளுக்கு காணிக்க போயிருந்து. நான் கேட்கிற பாவப்பட்ட காசை வாங்கி நீ சாப்பிடுறதுக்கு எதுக்கு அந்த ஊழியம்? சபையில எத்தனை பரிசுத்தவான்களை நீ உருவாக்கி வச்சிருக்க? எத்தனை பேர் பாவரிக்கை செய்திருக்கிறான்? எத்தனை பேர் பாவரிக்கை செய்து ஆண்டவரே மன்னியும்னு கதறி எழுதிருக்கான். அந்த இடத்துல கதறி எழுதி மனம் திரும்பி இருக்கானா? அதுதான் சபை. இது கார்பரேட் ஆபீஸ் மாதிரி நடத்தக்கூடாது சார். அது ஊழியம் இல்லை சார். அது ஊழியம் என்பது பாவிகளை மனம் திருப்பி நடத்துவதுதான் ஊழியம். உங்கள் மூலமாக எத்தனை பாவிகளை நீங்கள் மனம் திருப்பி கொண்டு வந்திருக்கிறீங்க. ஐயா தாமுன்னு ஒரு பயங்கரமான ரவுடி சார், வெல்டிங் குமார் கூட இருந்தவன். நான் வந்து வண்டாரப்படையில ஊழியம் செய்துட்டு இருந்த காலத்துல என்ன கண்டா நடுங்குவான். அவன் பார்த்து பயந்துட்டு போவான் என்ன கண்டு. அவன்லாம் அவனுடைய அம்மா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு அவன் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவான், அவ்வளவுதான். அதை பொருளுக்கு போனா கையை காலை ஒடிச்சு கொண்டு வந்தானு ரொம்ப சிக்காயிருந்தான். அவனுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ மனம் திரும்பி அழுதான் பாருங்க. இப்படிதான் செஞ்சுட்டேன். இது சாட்சி. நீங்க இப்போ கூட நீங்க போய் கேட்கலாம், வண்ணாரப்பட்டையில என் பேரை சொல்லி கேட்கலாம். எதற்கு சொல்லு? ஒரு ஆளை மனம் திரும்ப வைக்கணும். ஒரு ஆளை அவர்களை மனம் திரும்ப ஒரு இடத்துல நீங்க கொண்டு வர. உங்களை பார்த்துட்டா பாவி பயப்படணும், விபச்சாரி பயப்படணும், அக்கிரமக்காரன் உன்னை கண்டு பயப்படணும். உன்னை பார்த்து ஹலோ அவாரின்னு கேட்டானா நீ ஏதோ விதத்துல தப்பு பண்ணிட்டு இருக்கிற, 2 பேரும் ஒன்னா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நிறைய போலீஸை கண்டு பயப்படுறானுங்க, ஒன்ன கண்டு பயப்பட மாட்டேன்றான். நீங்க இதை கவனிச்சு பாருங்க. நம்மை கண்டு இந்த தெருவுல ஒரு அயோக்கியத்தனம் பண்றானா உன்னை கண்டு பயப்படணும். அவன் வேற விதமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தா கர்த்தர் அவனை சந்திப்பார். உனக்கு துரோகம் பண்ணு, உன்னை ஏமாத்தணும், அழிக்கணும்னு நினைச்சானா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன்னை தொடுகிறவன் கண்ணின் கருவிலையும் தொடுகிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வசனம் மட்டும் பேசுறீங்க, உங்களுக்கு இல்லையா? அது என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் நிறைய சாட்சி அப்படி சொல்ல முடியும். என்ன பண்றோம் பார்த்து சொடக்கு போட்டவெல்லாம் காணாம போயிட்டான். ஏன்னா நான் சொல்லுவேன், நான் கர்த்தருடைய ஊழியம் ஒரே வார்த்தை அப்படி சொல்லுவேன். எளியாவது சொல்ல மாதிரி நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜாக்கிரதை போயிட்டே இருப்பேன். அதுக்கு பிறகு அவனை தேடி பார்த்தாலும் இருக்க மாட்டான், வேற எவனா போட்டு தெளிப்பான். இது நடந்திருக்கு. அப்ப என்னன்னா, உங்க ஊழியத்துல நீங்க எதற்காக இயேசுவை நான் பின்பற்றுகிறேன்னு வந்தீங்க? வசதியான வாழ்க்கைக்கா? நல்ல கூடாரம் கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், நல்ல சொகுசா வாழலாம் அப்படின்னு வந்தீங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் சொல்கிறார், எனக்கு என்ன இல்லை, எனக்கு என்ன இல்லை. ஏய், பறவைகளுக்கு கூடு இருக்கப்பா,
நரிகளுக்கு கூட என்ன இருக்கு? குடி. கூடி இருக்கு. எனக்கு என்ன இல்ல? தலைசாய்க்கு. தலைசாய்க்கு இடமே இல்லை. என்ன ஏன்டா பேடி வர போடா அப்படின்னு துரத்தி விட்டாரு. ஊழியத்தை விட்டு துரத்தி விடுறாரு சார் இங்க. யாராவது இப்ப செய்வாங்களா? நீங்க சபைக்கு ஒரு ஆள் வரும்போது வான்னு வர சொல்லுவீங்களா, போடா வெளியேன்னு சொல்லுவீங்களா? வரலன்னா கூட 1000 ரூபா இவரு போடா வெளியேன்னு துரத்தி விடுறாரு. நீ உள்ள வர்றது எதுக்கு வர? நீங்க அப்படி உங்க சபையில பெண் பிடிக்க வரவனை துரத்தி பாருங்க. நான் சொல்றது அர்த்தம் புரியுங்க. பொண்ணுங்களை பார்க்கறதுக்கு வரானுங்க பாருங்க, தெரியும் அவன் எதுக்கு உள்ள நுழையிறான்னு. அவனை வெளியே போடான்னு துரத்தி பாருங்க, சபை வளரும். பாவப்பட்ட பெண் வரா பாருங்க, மனம் திரும்பினா உள்ள சேருங்க. பாவம் செய்யறதுக்குனே உள்ள நுழையிறா பாருங்க, கவுக்கிறதுக்குனே சேர்றா பாருங்க, உள்ள வரா பாருங்க, அவளை வெளியே துரத்தி பாருங்க, சபை வளரும். என்ன அதனால எவ்வளவு லாபம் வந்தாலும் அவனை சேர்க்காதீங்க. அப்படி செஞ்சு பாருங்க. பரிசுத்தவான்கள் சபையில வளரும் போது சபை பெருகும். பாவிகள் பெருகும் போது சபை பெருகாது, உபத்திரம் தான் பெருகும். சொல்றது நான் புரியுதா? ஆமென். ஒத்துக்கிறீங்களா? அப்படியான பரிசுத்தவான்கள் பெருக வேண்டுமானால் நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு நம்ம பைபிள் காலேஜ் வந்து சேரும், எல்லா குப்பையிலும் வந்து சேரும். நான் 3 மாசம் தான் அடிக்கிற அடிகளை எல்லாம் தானே பிச்சிருப்பேன். எது அழைக்கப்பட்டதோ அது மட்டும் தான் நிற்கும். சிவனேசன் சாட்சி. அவங்க தானே நம்ம போடுற போர்ல அதில் தானே பிச்சுக்கும். இங்க இருக்க முடியாது, அழைக்கப்பட்டது மட்டும் தான் நிற்கும், மத்தெல்லாம் பிச்சுக்கும். அப்ப சபைக்குள்ள நீங்கள் பேசுகிற பரிசுத்தத்தை குறித்து, நீதியை குறித்து, உண்மையை குறித்து, தெய்வ சத்தியங்களை பேசும்போது தாக்கு பிடிக்கிறது நின்றுச்சுன்னா 10 நின்னாலும் 10 தங்கமா நிற்கும். குப்பைங்களை சேர்த்து குப்பைங்களுக்கு பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறத விட தங்கத்துக்கு பிரசவம் பண்ணலாம். இருக்கீங்களா? பரிசுத்தவான்கள் கொடுக்கிற 10 ரூபா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், பாவி கொடுக்கிற 1000 ரூபா உங்களுக்கு நஷ்டமா போகும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். காந்தி வந்து ஜெயிலில் இருந்தார், சத்தியாகிரகம் ஏதோ இதில் வந்து ஜெயிலில் இருந்தார். அப்போ ஜெயிலில் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் வந்து ஒரு கெட்ட கனவு, கொலை பண்ணுற மாதிரி அவருக்கு கனவு வருது. இவரும் அகிம்சைவாதி, கொலை பண்ணுற மாதிரி கனவு வருது. இவர் பயந்துட்டார். நம்ம எப்படா அப்படி நினைச்சோம், அகிம்சைவாதியாச்சு, நம்ம கொலை பண்ணுற மாதிரி கனவு வருது, நம்ம போய் யாரை கொலை பண்ண போகிறோம், ஏன் இப்படி வருது அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இந்த வார்டன் வெளியே போய் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தான். வார்டனை கூப்பிட்டு இன்னைக்கு யார் சமைச்சது அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னாரா, பழக்கமாக சமைக்கிறவன் இன்னைக்கு லீவுயா, அவன் போயிட்டான், கொலை குற்றவாளி, தாயை கொலை பண்ணிட்டு கொலை குற்றவாளி, ஆயுள் கைதி, அவன் தான் இன்னைக்கு சமைச்சான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போதான் அவர் உணர்றாரா, இது அவருடைய புக்கில் இருந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அவர் வாழ்க்கை சரிதை அவரே எழுதின அந்த புத்தகத்திலிருந்து தகவலை சொல்லுகிறேன். அப்போ அதை ஃபீல் பண்ணியிருக்காரு. அவன் செய்ததுனால, அவன் செஞ்ச சாப்பாடை நான் சாப்பிட்டதுனால எனக்கு இந்த கனவு என்ன செய்தது வந்திருக்கு. நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? நான் என்ன இப்போ இது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்தவான்கள், உண்மை இல்லவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கொடுக்கிற காணிக்கை உங்களுக்கு ஆசீர்வாதம். திருடன், அயோக்கியன், வேற விதமான வாழ்க்கை வாழ்கிறவன் கொண்டு உனக்கு கொடுக்கிற காணிக்கை உனக்கு என்னது? சொல்றது புரியுது அவங்களுக்கு? அதுக்கு எக்ஸாம்பிள் நாகமான், கேயாசினுடைய நாகமானுடைய காசு யார் வேணான்ட்டா? எலிசா வேணாடா போடான்ட்டு இவன் போய் வாங்கிட்டு வரான். எதையும் சேர்த்து வாங்கிட்டு வரான்? காசையும் வாங்கினா நோயையும் கூட சேர்த்து வாங்கிட்டு வட்டால. புரியுது அவங்களுக்கு? கர்த்தருடைய காசு காணிக்கையில சாப்பிடுறோம்னா ரத்தத்தின் ஒவ்வொரு துளிகளும் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் பரிசுத்தம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு? ஏன்னா நம்ம காணிக்கையில சாப்பிட்டு இருக்கோம், பாவ காசு கிடையாது. அதுவே பாவ காசை சாப்பிட்டு இருந்தோம்னா நமக்கு பெரும் தண்டனையை நாம என்ன செய்வோம்? சேகரித்து கொடுக்கிறோம். தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளுங்க. இந்த ஊழியக்காரனை ஆண்டவரே போடா வெளியே தப்புறாரு. இயேசுநாதருக்கு படுக்க இடம் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்றாரு? எனக்கு ஊழியம் ஓடிக்கிட்டே இருப்பேன், நீ சொகுசை தேடிட்டு இருக்க, இலைப்பாறுவை தேடிட்டு இருக்க, நல்ல வசதியான வாழ்க்கையை தேடிட்டு இருக்க, அதில் நான் உனக்கு கொடுக்க முடியாது. நீ தேடுறது எங்க என்ன செய்யாது, கிடைக்காது, கிளம்பியான்னு துரத்தி விடுறாரு. புரியுது அவங்களுக்கு? நம்பர் 1. 2வது ஒருத்தர் இருக்காரு பாருங்க. வேறொருவன் அவரை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்னும் நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி
எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். ம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். ஆமென். இது ரெண்டாவது நபரை பத்தி வாசிக்கிறப்போ நான் இது மத்திய 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருக்கு. அதை கூட கொஞ்சம் படிச்சிருங்களேன். மத்திய 8:19 சீக்கிரம் படிச்சீங்கன்னா படிக்கலாம். மத்திய 8:19. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீ எங்கு போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அப்ப இவன் யார்? இவன் முதல் கேட்டகரி யாரு? வேதபாரகன். இவன் புரியுதா உங்களுக்கு? வேதபாரகனுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். அப்ப இவரு கூட போனா நல்லா பொழைச்சிக்கலாம். அதானயா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த முதல் கேட்டகரி இந்த இதுல வேதபாரகன், நல்ல வேத அறிவு இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய வேத அறிவு இருக்குன்றது ஹீப்ரு கிரீக்கு என்னென்னோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் திருப்பி விட்டு வேற மாதிரி பண்ணி விட்டு எனக்கு எல்லாம் தெரியும் பண்ணி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இவர் தெளிவா இருப்பார். நிறைய பேர் அதுதான் நம்ம நிறைய இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல நிறைய பேர் ஹீப்ரு படிக்க போறீங்கன்றாங்க. நிறைய பேர் ஹீப்ரு சொல்லித்தரேன்னு வரான். மலேசியாவில இருந்து வரானுங்க, சிங்கப்பூர்ல இருந்து வரானுங்க, அங்கிருந்து படிச்சுட்டு வரானுங்க, இங்கிருந்து வரானுங்க. ஹீப்ரு நீங்க படிக்கிற ஆட்கள் இருந்தீங்கன்னா நல்லது, நல்லா இருங்க. ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்றேன், ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்யாது, மாறக்கூடாது. எழுத்தின் உறுப்பு மாறினா என்ன சொல்றாரு வேதம்? என்ன சொல்ல என்ன சொல்றாரு? பாக்குறீங்க, வானம் பூமி ஒழிந்து போனாலும் எழுத்தின் உறுப்பா என்ன செய்யாது, ஒழிந்து போகாது. அப்போ எழுத்தின் உறுப்பு மாறிச்சுன்னா அர்த்தம் மாறிடும். அர்த்தம் மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அப்ப எழுத்தின் உறுப்புகள் வந்து மாறி சொன்னா அர்த்தம் மாறிடும். அதனாலதான் இவன் இருக்கான் பாத்தீங்களா, பிராமின் கிராஸ் பெல்ட், இந்த தொத்துவாயி மொன்னனாக்கு உள்ளவன், அவன் இங்க வரமாட்டான், மந்திரத்துல வரமாட்டான். கவனிச்சிருக்கீங்களா? என்ன செய்ய மாட்டானுங்க, கூட்டு போக மாட்டான், மந்திரத்துல கூட்டு போக மாட்டான். ஏன்னா அர்த்தம் மாறிடும். அதனாலதான் அங்க மோசே சொல்றாங்க, எனக்கு என்ன வராது, திக்குவாய் அப்பா என்ன வரமாட்டேன். மேட்ராஜா, நீ இவ்வளவு சட்டம் போடுவேன், இதெல்லாம் எனக்கு தெரியும், வார்த்தை மாறிடும், நீ சொல்றது நான் ஒன்று சொல்லிடுவேன், வேண்டாம். ரொம்ப கஷ்டமா இருக்கா? எக்கோ வருதா? ஆமா, என்னதான் இப்படி கீழே வச்சிருக்கேன், கொஞ்சம் குறைச்சிருக்க பாய். இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்ப பரவாயில்ல, இப்ப பேசுறேன். இப்ப கேக்குதா நான் பேசுறது? இப்ப பேசுறது கேக்குதா? அது பரவாயில்ல, இது தேவையில்லை. வேணாம் விடுங்க, கட் பண்ணுங்க. இது போதியா? நான் பேசுறேன். இதை வச்சிருங்க. இதை நான் பேசுறேன். இப்ப பாருங்க, அது பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இது எனக்கு முக்கியம் கிடையாது. இப்போ என்னன்னா, அப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு எழுத்தின் உறுப்பு என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. ஒரு எழுத்தினுடைய இது மாறக்கூடாது. ஒரு எழுத்துக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. ஒரு எழுத்துக்கு 600 இருக்கு, 7000 இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. அதாவது அவருடைய யூதர்களுடைய எழுத்துக்கள் வந்து நிறைய மாற்றங்கள் இருந்துருக்கு. எழுத்துக்களுடைய இது நிறைய இருக்கு. அதனால எழுத்தை வந்து நீங்க மாத்தி சொன்னீங்கன்னா அர்த்தமே என்ன செய்யும், மொத்தமா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால என்ன செய்வாங்கன்னா, யூதர்கள் மிக தெளிவாக பழைய காலத்துல அந்த ஒரு நல்ல எழுத்துக்களுடைய உச்சரிப்பு இருக்கிற, அச்சர பிழையின்றி உச்சரிக்கிற ஆட்களை தான் என்ன செய்வாங்க, வேத பண்டிதனாக அல்லது வேத பாரகனாக என்ன செய்வாங்க, வச்சிருப்பாங்க. வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் கேட்கிறேன், ஏசு கிறிஸ்துவின் காலத்துல இருந்த வேத பண்டிதர்கள் அவங்க படிச்ச ஹீப்ரு, இப்ப இருக்கிற ஹீப்ரு அது இடையில ஒளிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற ஹீப்ரு வந்து இங்கிலீஷ்ல இருந்து ஹீப்ரு படுத்திக்கிட்டு தான் இருக்கே தவிர நேரடி ஹீப்ரு என்ன செய்யல, கிடையாது. நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? அதுல நிறைய அர்த்தங்கள் மாறிடும். இன்னொரு விஷயம், இந்த கொம்பு ஊதுறாங்க பாத்தீங்களா? நான் கேட்டேன், யோசுவாவின் காலத்துல ஊதுற கொம்பு, யுத்தத்துக்கு ஒரு சத்தம் இருக்கும், ஆராதனைக்கு ஒரு சத்தம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 7 விதமான சவுண்ட்ஸ் அங்க நிறைய சொல்லுவானுங்க அவங்க. இல்ல 7 விதமான, பைபிள்ல இருக்கிறது 7 விதமான சவுண்ட்ஸ் தான். 7 விதமான ஆராதனை முறைமைகள் தான் யூதர்கள் வச்சிருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப இவங்க எடுத்து ஊதுறாங்க. எதுக்கு ஊதுறாங்க? சண்டைக்கு வான்னு கூப்பிடுறாங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதுக்கு ஊதுறன்னு நினைச்சியாது? நீ எங்க போய் ட்ரைனிங் எடுத்த, யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? இது என்ன செய்யறாங்க இப்போ, அதாவது நீங்க எங்களை அட்டென்ஷன் பண்ணணும். அதனால ஏதாவது நூதனமா சொன்னாதானே, செஞ்சாதான் நீங்க என்ன செய்வீங்க, ஆகா ஓகோன்னு பார்ப்பீங்க. அதனால இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நம்முடைய பாஸ்டர்ஸ்ங்களே ஒரு நூதனமா சில விஷயங்களை செஞ்சு தங்கள் பக்கம் திருப்புறாங்க. இப்போ ஒன்று, நான் இங்கிருந்து பிரசங்கம் பண்ண நீ கேட்க மாட்டீங்களா? இந்த பிரசங்கத்தை இயேசுநாதர் பண்ண இடத்துல நான் போய் பண்ண போறேன் அப்படின்னு நான் இங்கிருந்து போய்
எருசலேமில் நின்றுக்கிட்டு இந்த வசனத்தை பிரசங்கம் பண்றேன், இங்க உட்காந்து கேளுங்கன்னா என்ன நியாயம் இருக்கு? சொல்ற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? கலிலேயா கடற்கரை ஓரத்தில் இயேசு நின்று பிரசங்கம் பண்ணார். நான் கலிலேயா கடற்கரைக்கு வந்திருக்கிறேன், இங்க இயேசு இப்படி பேசினார், நான் பேசினேன். நான் கேட்கிறேன், அப்போ அதை நீ நான் விசுவாசிக்கிறீங்களா இல்ல கையில வச்சிருக்கிற வேதத்தை சொல்றது விசுவாசிக்கிறீங்களா? இருக்கீங்களா? மாற்று கருத்து இருந்தா நீங்க உங்களுக்கு திருத்திக்கிடுங்க. என்ன நான் சொல்றது தப்பான விஷயமா இருக்காது. அப்போ என்ன நடக்குது? இவன் எழுத்தின்படியே வேதபாரகன், பைபிள், அதாவது மோசேயின் ஆகமங்களை கரைச்சி குடிச்சவன். ஆனா என்ன விரும்புகிறான்? சொகுசா வாழ விரும்புகிறான். இயேசுநாதரை பின்பற்றினா கொஞ்சம் என்ன செய்யலாம், சொகுசா வாழ்ந்துக்கலாம். இவன்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இவர் சொல்றாரு, டே என்கிட்ட படுக்கிறது கூட பாயிருக்காது, கிளம்பு. என்கிட்ட என்ன இருக்காது, படுக்க கூட இடம் கிடைக்காது, கிளம்பு அப்படின்ட்டாரு. போயிட்டான். இப்ப ரெண்டாவது ஆளு இவர் கூப்பிடுறாரு, பாப்பா. ரெண்டாவது ஆளு என்ன செய்யறாரு? இவர் கூப்பிடுறாரு. இவன் என்ன சொல்றான்? முன்பு நான் போய் தகப்பனை அடக்கம் பண்ணி. இப்ப இவனை கூப்பிடுற ஆளு ஏற்கனவே என்ன செய்தி வாங்கி வச்சிருக்காங்க, அதுல சாவு செய்தி கேட்டு வச்சிருக்கான். அப்பா செத்துட்டாருன்ற செய்தியோட நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்து வாடான்னு கூப்பிடுறாரு. இவருக்கு ரொம்ப, நீங்க யோசித்து பாருங்க, இவருடைய செய்யலாமா? இவருக்கு தெரியுமில்ல இவன் செத்துட்டான்னு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். தெரியாமலாம் இருக்காது. தெரிஞ்சுக்கிட்டே நீ வாடா ஊழியத்துக்குன்னு கூப்பிடுறாரு. யோ, இப்பதான் எங்க அப்பா செத்துட்டான்னு நியூஸ் வந்துருக்குது, இப்போ ஊழியத்துக்கு கூப்பிடுற, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன். நீ கூப்பிட்ட அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து இவனை பார்த்து கூப்பிடுறாருல, யாருன்னு தெரியாமல கூப்பிட்டுருப்பாரு, இன்னாருன்னு தெரியாமல கூப்பிட்டுருப்பாரு, தெரிஞ்சிருக்கல. அப்ப இயேசு கிறிஸ்து இன்னார்னு இவன் தெரிஞ்சு வைக்கல, அவனை அவர் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவனை பற்றி இயேசு தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனா இவனுக்கு யாரும் தெரியல, இயேசுவை பத்தி தெரியல. தெரிஞ்சிருந்தா அவன் சொல்லியிருப்பான், முதல்ல எங்க அப்பா உயிரோட எழுப்பித்தா நான் வரேன் அப்படின்னு நடிப்பேன். சொல்லியிருப்பானா? சொல்லிருக்க மாட்டானா? இருக்கீங்களா? ஆமே, அதை செஞ்சிருப்பான் இல்லையா? இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர் அப்படிங்கிற அறிவு அவனுக்கு இருந்திருக்கும். அப்படி அறிவு இருந்திருந்து இவர் மேசியா என்ற அறிவு இருந்திருக்கும், இவர் கிறிஸ்து என்ற அறிவு அவனுக்கு இருந்திருக்கும். இந்த அறிவு அவனுக்கு இருந்திருந்துச்சுன்னா இவன் சொல்லியிருப்பான், நல்ல வேலை கூப்பிட்டேன், நான் வந்துடுறேன் ராஜா, அவன் கூட முதல்ல எங்க அப்பா என்ன செய், எழுப்பு கூடியா அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு ரன் கூட்டு போயிருப்பான். இவன் சொல்றான், நான் அடக்கம் பண்ண போறேன்றான். இந்த பைத்தியக்காரன் உயிரோட எழுப்ப வேண்டிச்சா? சாவு தேவையில்லை. இயேசுநாதர்ட்ட வந்ததே என்ன இல்லை, சாவே இல்லாத வாழ்க்கை. சாவு இல்லாத வாழ்க்கைக்கு தான் அவர் வாடான்னு கூப்பிடுறாரு, நித்தியம் கூப்பிடுறாரு. இவனை சாக போறான்றான். இவனை வச்சுட்டு என்ன தொழில் செய்யறது? இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர்? என்ன கேரக்டர்? எப்ப பார்த்தாலும் சாவு, வராது, நடக்காது, கிடைக்காது, போவாது, என்னடா ஊழியம், என்ன ஊழியம், எப்ப பார்த்தாலும் இந்த புலம்பலே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு இருக்கிற சில ஊழியங்கள் இருக்கத்தான் செய்யுது. சில ஊழியர்கள் இருக்கதான், உங்களை நான் சொல்லல, இருக்காங்க. நபர்கள் என்ன செய்யறாங்க, இருக்காங்க. அவங்க வாயை திறந்தா என்னதான் உண்டு, எங்க பாஸ்டர் ஊழியமே செய்ய முடியும். நாங்க இதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சு முடிச்சிட்டியா? நீ ஒன்றும் செய்ய போறதில்ல ராஜா. நான் சொல்வேன், மத தடை சட்டத்துக்கு முன்னாடியும் நீ ஒன்றும் செய்யல, மத தடை சட்டம் வந்த பிறகு நீ ஒன்றும் செய்ய போறதில்ல. இல்லாம என்னது நீ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சொல்லுவோம், ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே செய்ய. மத தடை சட்டம் இல்லாதப்ப என்ன செஞ்சோம்? நம்ம மெரினாவோட கூட்டம் நடத்தும்போது என்ன பண்ணோம்? இப்ப கூட்டம் நடத்தலன்றப்ப என்ன பண்ணோம்? ஏன் மெரினாவோட கூட்டம் நடத்தும்போது சுத்தி பார்க்க போனோம், இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஜாலியா சுத்திட்டு வந்தோம். மீட்டிங் நடத்தா அட்டன் பண்ணா பாஸ்டர்ஸ் எல்லாம் ஜாலியா ஒரு பக்கம் குடும்பம் உட்காந்து வேடிக்கை பார்த்து வந்தோம். இப்ப அது நடக்கல. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மெரினா கூட்டத்தை கூட்டம் கூட்டி காட்டணுமே தவிர என்ன சாதிச்சோம் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நீங்க பேசுறீங்களா பர்சனல் எவாஞ்சலிசம், தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனை சந்தித்தது. இயேசு கிறிஸ்து அதை அதை கடைசியா சொல்றேன்னு சொன்னல, ஞாபகப்படுத்த சொல்றேன் எப்படி அவர் இயேசு சந்தித்தார்னு சொல்றேன். அப்ப இந்த மனிதனை குறித்து நீங்க சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், அதாவது இயேசுவை பற்றி அறிவற்றவனுக்கு ஊழியத்துல வேலை இல்லை. இயேசுவை பற்றி அறிவற்ற எந்த ஊழியக்காரனும் ஊழியத்துல சோபிக்கவே முடியாது.
இயேசு இன்னார் என்று அறிகிற அறிவுதான் நம் ஊழியத்தில் வெற்றி பெற வேண்டும். என்னுடைய இயேசு மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார். அந்த அறிவு இருக்கா உங்களுக்கு? இந்த ஊழியம் செய்யலாம். வா என் வீட்டு எனக்கே சோத்துக்கு வழியில நீனே அப்படி பண்ணிட்டு இருக்க என்று எப்போ பார்த்தாலும் பஞ்ச பாட்டு பாடிட்டு இருக்கியா? ஒண்ணுமே கிடையாது. நான் இப்ப கேட்கிறேன், எண்ணெயை ஊத்துறான், எலியா சொல்லி அனுப்புறாரு, எலிசா சொல்லி அனுப்புறாரு, நீ போ எண்ணெய் என்ன செய், மற்ற பாத்திரங்கள்ல வாத்துக்க அப்படிங்கிறாரு. நல்ல சகோதரி, நல்ல லேடி என்ன செய்வாங்க, யோ நான் எடுத்து வார்த்தை எப்படி வரும் கேட்டால ஒரு வார்த்தை கேட்கல. ஏனென்று கேட்காதவர்கள் அற்புதத்தை பெறுவார்கள். ஏனென்ற கேள்வி கேட்காத ஊழியர்கள் தான் ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. ஆண்டவர்கிட்ட ஏன்னு கேள்வி கேட்டுட்டு சொட்டையை சொல்லிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு மற்றவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கான் பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இவன் வார்க்கிறான், எண்ணெய் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், எண்ணெய்க்கு என்ன வந்துச்சு? அப்போ எண்ணெய் எப்படி வரும்? இருக்கிறது ஒரு குடம், அது எப்படிங்க இப்போ 1000 குடத்துல ஊற்ற முடியும்? அப்ப எண்ணெய்க்கு என்ன இருந்திருக்கு? சொல்லுங்க வாய்த்தர், என்ன என்னது என்ன இருக்கிறது? ஒரு எண்ணெய் ஊத்துறேன் சார், அது இன்னொரு பாத்திரம் ஃபுல்லா ஆயிடுச்சு, திரும்ப அந்த பாத்திரத்துல அப்படியே இருக்கு, திரும்ப நான் ஊத்திட்டே இருக்கேன் ஒவ்வொரு பாத்திரத்துக்கு. அப்ப எண்ணெய்க்குள்ள என்ன நடந்துச்சு? இதுதான் புரியுது உங்களுக்கு? நீங்க என்ன ஸ்டைல சொல்ல ஆரம்பிங்க, பைபிள் இருக்கிற மாதிரியே பேச ஆரம்பிங்க, எழுத்தின்படி சாதாரணமா பேச. சாதாரண இதுதான் நீங்க உங்களுக்கு உங்க விசுவாசிகளுக்கு சொல்ல தெரியாம சொல்லி அவங்களை உயிரடைய வைக்காமலே போறீங்க. அதுக்கு உயிர் வந்துச்சு சார், அந்த எண்ணெய்க்கு உயிர் வந்ததுனால தானே சார் ஆசீர்வாதமா இருந்துச்சு. அது மல்டிபிள் ஆச்சு. எப்படி ஆச்சு அது? அது உயிர், அதுக்கு உயிர் இருக்கா? அது மல்டிபிள் ஆகிறதுக்கு தன்மை இருக்கா? இல்ல, கிடையாது. அது எப்படி வளர்ந்துச்சு அது? அப்ப அதுக்கு உயிரூட்டம் கொடுத்தது யாரு? ஊழியக்காரனுடைய வார்த்தை. ஆமே. அப்படியானால் உன் கையில் இருக்கிற எண்ணெய் பாத்திரம் உயிருள்ளதா இருக்கணும். உன்னுடைய அரிசி பாத்திரம் உயிரா இருக்கணும். உன்னுடைய சக்கரை டின்னு உயிரா இருக்கணும். உன் வாழ்க்கை உயிரா இருக்கணும். நீயே செத்து போன மாதிரி பேசிட்டு இருக்கிற, அப்புறம் எப்படி உன்னுடைய ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும், உயிரா இருக்கும்? உயிருள்ளவர்களாய் வாழணும் பிரதர்ஸ். நம்முடைய ஊழியத்துல உயிரை காட்டணும், உயிரூட்டத்தை நாம் காட்டணும். ஒரு வியாதியஸ்தனுக்கா நீங்க எப்பயா ஜெபம் பண்ண போயிருக்கீங்களா? ஜெபம் பண்ணிட்டு நல்லா ஆயிடுவான்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்களா? என்னைக்கு அது சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்லிட்டு வந்து அவன் உயிரோடு எழுப்பி வந்தானா உன்னுடைய வார்த்தையில் உயிர் இருக்கு. நான் சொல்லுவேன், சில நேரம் என்ன அறியாமல் சில விஷயங்கள் இப்படி சொல்லுவேன். இன்னைக்கு மழை வரும்னு சொல்லுவேன். நான் விளையாட்டா வந்து ஏதாவது பில்டிங் கட்டிட்டு இருப்பாங்க, கட்டிட்டு மழை வரப்போகுது சீக்கிரம் கட்டுங்க அப்படின்னு. அன்னைக்கு சாயந்தரம் எங்கிருந்து வரும்னு தெரியாது, மழை அன்னைக்கு அடிச்சு பின்னு எடுக்கும். மழை இருக்கான சூழ்நிலையிலே இருக்காது, ஆனால் மழை வரும். இந்த நாள் சொன்னா மழை வந்துருது. யாருன்னா சில விஷயங்கள் கேட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு கேட்டு போவோம் விசுவாசி, இந்த இடம் பார்க்க போறேன் அப்படின்னு. நான் சொல்லுவேன், அந்த இடம் உனக்கு கிடைக்காது, நீ போகாத அப்படின்னு. நீ இப்படி படிச்சுன்னு சொல்றீங்களா? வேற எப்படி சொல்றது? கிடைக்கும், நீ போன்னு சொல்லி பொய்யா சொல்லி சொல்றியா? கிடைக்காதுன்னா கிடைக்காதுதான். அதே போல போய் முட்டி மோதிட்டு வரும், கிடைக்காது. இந்த ஆள் சொன்னா அப்படியே இந்த ஆள் இருந்து வாய் வச்சுட்டான் அப்படிமா. ஆனா நல்ல விசுவாசி சொல்லுவான், அவர்கிட்ட சொல்லிட்டு போனா என்ன செய்யாது, அவர் சொன்னாதான் சொன்ன மாதிரி புரியுது அவளுக்கு. நல்ல விசுவாசி என்ன சொல்லுவான்? நல்ல விசுவாசி என்ன சொல்லுவான்? கர்த்தருடைய மனுஷன் சொன்னபடி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த அறக்குறையா இருக்கிற இழுத்து பறிச்சுக்கிட்டு நம்மளையே குற்றப்படுத்திட்டு இருப்பாங்க. இதுதான் என்ன செய்யும்? ஏடாவடமா பேசும். அது கடைசி வரையும் இப்படிதான் வாழும். கவனிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய வாயின் வார்த்தையில வல்லமை இருக்கணும். நம்முடைய பேச்சும் சொல்லும் செயலிலும் தேவன் கிரியை செய்ய வேண்டும், உயிரூட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஊழியம், அதுதான் சேவை, அதுதான் நம்முடைய கைகளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். நம்ம என்ன, நீங்க போய் ஜெபிக்க போகும்போது, ஒரு வியாதியஸ்தனுக்காக ஜெபிக்கும் போது, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கணுக்காக ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் ஜெபம் பண்ண அவன் சோகந்த ஆண்டவர் கொடுக்க முடியும். நீங்க பாருங்க, கொரோனா காலத்துல என்னட்ட ஜெபம் சிமியோன் சார், அவனுக்கு பயங்கர லெவல் குறைஞ்சு வச்சு, நீ பொழைக்கவே மாட்டேன்ட்டாங்க. நான் அவங்க அம்மா அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கு என்று எனக்கு உதவி செய்யறான், என்னுடைய ஊழியத்துக்கு உதவி செய்யற ஒரு பையன். நான் சொல்லி அனுப்புனேன், சாக மாட்டாங்க, கர்த்தர் அவனுக்கு ஜீவ ரட்சணை செய்வார், நீ போ அப்படின்னு. அங்கே பக்கத்துக்கு ஆஸ்பத்திரி இல்லை, நீ இங்கே என்ன செய், இங்கே இருக்கிறது இந்த நம்ம பெரிய இது இருக்கிறியா, நம்ம போமந்துராருக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அங்கே போய் அனுப்புனேன். இது எப்படி பயங்கர கூட்டம், கியூவில் பயங்கரமாக நிற்கிறான், என்ன செய்யறது தெரியல. நீ போ, கர்த்தர் உனக்காக உதவி செய்வாங்க.
யாருனே தெரியாது, எவனே தெரியாது, கூட்டு போய் அவனுக்கு உதவி செய்து இன்னைக்கு உதவியா இருக்கா, இன்னைக்கு ஊழியத்தை அவன் சப்போர்ட் பண்ணிருக்கான். இன்னொரு பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு உஷான ஒருத்தி, அவள் டாக்டர் பொண்ணு, சின்ன குழந்தையிலிருந்து எங்கிட்ட ஊழியத்தில் இருக்கான், உதவி செய்யணும். அவள் கொரோனாவில் பாதிப்பு அதான் ஆயிடுச்சு. அவள் பாண்டிச்சேரி போன ரொம்ப மோசமாக கஷ்டம் இழுத்துட்டு இருக்கு அப்படி இப்படின்னா நான் சொன்னேன், அப்படி விட மாட்டார் ஆண்டவர், உனக்கு கர்த்தர் ஜீவரட்சணை செய்வார் எப்படின்னு சொல்லி கர்த்தர் உனக்கு என்ன செய்வார், ஜீவரட்சணை செய்வார். அதே போல் அவர் ஆண்டவர் மறு ஜென்மத்தை கொடுத்து இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் உதவியா இருக்கா, குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கா. நல்லா இருக்கு. என்ன சொல்லுவேன், கர்த்தருடைய நம்முடைய வாயில ஜனங்க என்ன கேட்பா, என்ன தேடுவாங்க, என்ன தேடுவாங்களா, யார என்ன தேடுவாங்க, என்ன வார்த்தை? ஆமா, கர்த்தருடைய வார்த்தை உயிர் தருமா சாவடிக்குமா? அப்ப உங்க வாயில என்ன வார்த்தை இருக்கணும்? ஆமா, அது நீங்க நம்புங்க. முதல்ல என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு மனிதன் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். அப்ப ரட்சிக்கமா ரட்சிக்காதா? ஒரு பாவியை மனம் திரும்ப வைக்கும், ஒரு அக்கிரமக்காரனை மனம் திரும்ப வைக்கும், ஒரு வியாதியஸ்தனை சுகப்படுத்தும். நான் எப்பவுமே சொல்லுவேன், இன்னைக்கு இந்த கூட்டாளிகள்லாம் சொல்லுவேன், சில விஷயங்கள் பேசும்போது சொல்லுவேன், கவலையப்படாதீங்க, நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, என்கிட்ட வராத வரையில அது எப்படியே தெரியாது, ஆனா என்கிட்ட வந்துருச்சு, கர்த்தர் உன்னை காப்பாங்க. ஏன்னா அதற்காக தான் கர்த்தர் கொண்டு போகிறேன். நான் சொல்லுவேன், என்னுடைய ஊழியத்தில் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீ ரட்சிக்காம காப்பாத்தாத யாரும் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, ஜெபத்துக்குன்னு வரவே கூடாதுன்னு நான் ஜெபம். இதான் என் ஜெபம். நீ ரட்சிக்காம விடுவிக்காத எந்த நபர் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி வந்து நான் ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் கேட்கப்படலன்னு சொல்லிட்டு வானுங்க. அதனால யாரை நீ விடுவிக்க விரும்புகிறீங்களோ அந்த ஆள் மட்டும் தான் என்ன செய்யணும். அப்படித்தான் ஆண்டவர் இதுவரை இந்த ஊழியத்தை நடத்துகிறார். ஆமென். தேவையில்லாத நபர்கள் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வரவே மாட்டான். அப்படியே ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு ஒரு மாதிரி எனக்குள்ள ஒரு நடத்தி இருக்கும், இந்த ஆள்கிட்ட என்ன செய்யாத, சேர்க்காத வச்சுக்காதன்னா கரெக்டாக கட் பண்ணிட்டு போவேன். அதே மாதிரி அது விட்டுக்கும், சேராது, முடிஞ்சிருச்சு, அது வந்து பழைக்காது அப்படின்ற மாதிரி. அது காரணம் என்ன? ஊழியக்காரனுடைய வாயில செய்கள்ல கர்த்தர் உயிரூட்டத்தை வைக்கிறேன். நீ ஒரு சர்வத்தை தொடும்போது உயிரடையும், நீ ஒரு ஆள்கிட்ட பேசும்போது உயிரடையும். உன்னுடைய பார்வை சொல் செயல் எல்லாம் ஒரு மனிதனை வாழ்வடைய வைக்கணுமே தவிர சாகடிக்க கூடாது. ஆமென். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை எண்ணி வைத்திருக்கிறார். இது சொல்றாரு, இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, அவனுக்கு தெரியல, இயேசுநாதரை பத்தி அவனுக்கு தெரியல. அப்ப ஏசு சொல்றாரு, மரித்தோர் என்ன செய்யட்டும், அப்ப அடக்கம் பண்ண. அப்ப புரியுதாப்போ, யாரை அடக்கம் பண்ணும்? மரித்தோர்னா யாரு? வசனம் தெரியாதவன், இயேசுவை ஏற்றவன், இயேசுவை பற்றி தெரியாதவன். அப்ப செத்து போனவர்கள் தான் அடக்கம் பண்ணுவான். அப்ப உயிரோடு இருக்கிறவன் செத்து போனவன் என்ன செய்வான்? உயிரோடு எழுப்பான். அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்துல உயிரோடு எழுப்பும்படி அழைக்கப்பட்டவன். பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் அநியாயத்திலையும் செத்துக்கிட்டு இருக்கிறவன, நாளைய மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறவன, நரகாக்கினை நோக்கி போய்கிட்டு இருக்கிறவன மீட்கும்படி உயிரூட்டம் கொடுக்கும்படி, உயிர் கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறான். ஆமென். சரிங்களா? அடுத்தது சீக்கிரம். வேறொருவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் இல்ல, அடுத்து சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. அப்பா சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன செய், பிரசங்கி. தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? அப்ப சொல்றாரு, மருத்துவர் அடக்கம் பண்ணட்டும்பா, அவன்ட்டு வேணாம், நீ போய் யாரை என்ன பிரசங்கம் பண்ண, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. அப்படியானால் நீ எதற்காக அழைக்கப்பட்ட, எதற்காக பிடிக்கப்பட்ட? தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லும்படி, ராஜ்யத்தின் செய்தி அறிவிப்பது. ராஜ்யத்தின் செய்தி என்ன? மனம் திரும்புவது மட்டும் இல்ல, நித்திய ஜீவனை குறித்து. அப்போ உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களை உயிரடைய வைப்பது. அதுக்குதான் கர்த்தர் நம்மளை பிடிச்சு வைத்திருக்காரு. அடுத்த வசனம் படிங்க. நான் எடுத்து டைம் இல்ல, நான் நிறைய விஷயங்கள் சொல்றேன். இயேசு கலப்பை மேல் தன் கையை வைத்து இல்லையா, இதுல வாசிங்க. பின்பு 61 பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனால் முன்பு நான் போய் வீட்டின் இடத்திலே அனுப்பி வைத்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். மீனிங் என்ன? இந்த மூணாவது ஆள் என்ன சொல்றாரு? பாஸ்டர்ஸ் போர் அடிச்சிச்சா இல்ல கேக்குறேன், போயிட்டேன் போலாம் தப்பு இல்ல. சில நேரத்துல போர் அடிச்சுன்னா சொல்லுங்க, நிறுத்திடுறேன், டைம் ஆயிடுச்சு, பசி எடுத்துரும். அனுப்புவிக்கிறது நம்ம என்ன அர்த்தம்? சென்ட் அப் பண்றது. என்ன பண்றாங்கன்னா, இவர் என்ன செய்யணும், மாலை மரியாதை போட்டு கொட்டு அடிச்சு டமல் போட்டு, இவர் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகிறார், கர்த்தரால் அனுப்பப்படுகிறார், கர்த்தரை அழைத்திருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யணுமா, மேல வச்சு கிரீடம் வச்சு அங்கெல்லாம் பெருசா போட்டு
இங்க பெல்ட் அப்படி போட்டு நின்று செங்கோல் கையில கொடுத்து செங்கோல் கையில கொடுத்து ஒரு அங்கியை போட்டு இவரு கை நாட்டு வச்சிட்டு இருப்பாரு. நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு இப்பதான் கேவலப்படுத்துறாங்க. மற்ற மெயின்லைன் சர்ச்சஸ் ஆட்கள் நம்மளை கேவலப்படுத்துறது இதுதான். இப்ப இருந்த அமைச்சர் இருக்காம சிறுபான்மை வாரிய இதுல இருந்தாரு பீட்டர் அல்போன்ஸ், நம்மளை கேவலப்படுத்துறா அப்படிதான். இவனுக்கு அதையெல்லாம் மூடி மறைச்சு மூழ்கிக்கிட்டு நான் என்னை கூப்பிட்டாரு, நான் பேசினாருன்னு கதை விட்டுட்டு இருக்காங்க. அவர் கேவலப்பட முதல்ல நீங்க எல்லாம் ஒன்னா வாங்க, ஒரு பிஷப் இது பண்ணுங்க, உங்க சொத்தெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க. யாரா கொண்டு வருவீங்களா? அவர் கழுவிகளை ஊத்துறாரு. நிறைய பேருக்கு தெரியல இந்த விஷயங்கள் என்ன தெரியாம இந்த ஆளுக்கு பின்னாடி போயிட்டு இது எழுதி கொடுப்போம் அது எழுதி கொடுப்போம். அங்கே எதுக்கு உன் டேட்டா அவன்கிட்ட கொடுத்துருக்கீங்க? கடவுளுடைய வேலையை நம்ம செய்வோம். நம்மளுக்கு எஜமான் அவர் தான். கொடுத்தாலும் கொடுக்கலாலும் அவர் தான். சாப்பாடு கொடுத்தாலும் நம்ம சாவடிச்சாலும் அவர் தான். இவன் கொடுக்குற 5000 கொடுத்தா போதும் உங்களுக்கு. நான் அந்த 5000 நான் தரேன் உங்களுக்கு. பொய்க்கலாம் கிடையாது, நான் உண்மையை தரேன். உங்க சொத்து பத்திரத்துல எழுதிடும் தெரியுங்களா? மாசம் 5000 தரேன் அவங்களுக்கு. என்ன இருக்கீங்களா? ஏன் இயேசுநாதர் செத்தா போயிட்டாரு? யார் உன்னை அழைச்சது? யாரு உங்களை அழைச்சது? யாரு? போய் சொல்லாம உண்மையா அழைச்சாரா? அழைப்பு இருக்கா? தரிசனம் இருக்கா? அப்புறம் அவன் பின்னாடி போய் நிற்கிறீங்க. உலகத்தான் பின்னாடி போய் நிற்கிறீங்க. என்ன கொடுத்துட முடியும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அழைக்கப்பட்டு தரிசனத்தோட ஊழியத்தை தொடங்கினவனே உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். வாங்கி அந்த காலத்துல வாங்கி வச்சு சொத்து சேர்த்தவங்க செத்துட்டான். இப்போ பெட்டை பணமா தச்சு போட்டவனா இருக்கான். என் கண்ணு இதுல நான் சொல்ல முடியும், ஆளை காட்ட முடியும். நானு பணத்திலே படுத்தவனா செத்துட்டான். இப்போ புரியுது? அவனுக்கு சொத்து சேர்த்து வச்சுலாம் போயிட்டானு, நிறைய போயாச்சு. அவனா செஞ்சிருக்கணும் ஊழியத்தை. 5 கிராமத்துக்கு ஒரு சின்ன சேப்பல் கட்ட முடியுமா? முடியாதா? கட்ட முடியும். தினகரான செஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? நான் ஓப்பனா பேசுறேன், முடியும் முடியாதா? இப்ப இருக்கிற மோகன் சியால் செய்ய முடியுமா? முடியாதா? பழைய பாஸ்டர்ஸுங்க எத்தனை பேர் 150 ரூபா கொடுத்துட்டு 1500 ரூபா கொடுத்து கையெழுத்து வாங்கின தில்லாலங்கடிலாம் இருக்கானுங்களே, அவனுங்கெல்லாம் சொத்து சேர்த்து எல்லாம் சேர்த்து வச்சு போனானுங்களே. இப்ப சாம் பெருசா பேசுறாரு. அவங்க அப்பா எவ்வளவு சாப்பிட்டாரு? சாம்பி சொல்றதை இன்னைக்கு நான் பேசுறாருயா. அவங்க அப்பா செஞ்சதெல்லாம் 50 ரூபா கொடுத்துட்டு 500 ரூபா எழுதுனா 5000 எழுதுனால ஆள் தான். நீ செஞ்சிருந்த அன்னைக்கு நீ செஞ்சிருந்தா உன் ஏரியாவிலேயே ஒரு சின்ன சேப்பல் மிஞ்சி போனா 1500 2000 3000க்கு சென்ட் கிடைச்சிருக்கும். ஒரு சென்ட் இடம் 5 சென்ட் வாங்கு, ஒரு சின்ன சேப்பலை கட்டு. உனக்கு ஜாலரா போடுறவனுக்கு கூடிய அந்த இடத்த கொடுத்துருந்தா அன்னைக்கு தமிழகம் முழுவதும் கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கும். நீங்க அது பிழைன்னு சொன்னா என்ன நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். என்ன அணுவா நீங்க சாகடிக்கலாம். நான் சொன்னது தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு என்ன, நீங்க முழு உரிமை தருங்க, நீங்க என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். எனக்கு அந்த மன வேதனை. நான் 10 காசு ஊழியத்தில் சம்பாதிக்கிறேன். நான் ஊழியத்தில் செஞ்சிட்டு இருக்கேன். அடுத்தது நான் கிராம ஊழியங்களை செய்திருக்கேன். கல்வராயன் மலையில ஊழியம் செய்திருக்கேன். அந்தமான் காடுகளில் ஊழியம் செய்திருக்கேன். கிராமப்புறங்கள் இன்னைக்கு தேடி போறேன். ஒரு பைசா கடவுளுடைய காசை எடுத்து நான் வீணா செலவு பண்ணதில்லை. நான் சாப்பிட்டது கிடையாது. வழிபடுத்துன்னு சொல்லி கடன் வாங்கி நான் சாப்பிட்டதில்லை, உடுத்துறதில்லை. கடன் வாங்கி என் பிள்ளைகளுக்கு கொண்டாட்டிக்கு நான் எதையும் செஞ்சதே கிடையாது. கர்த்தர் கொடுக்கறதை வைத்து தான் நான் பிழைப்பு நடக்கிறேன். ஏன் சொல்ல தெரியுமா? நான் கடவுளை ஊழியக்காரன். உங்களை உணர்ச்சிவசப்படுத்துறது இல்லை, உங்களை உற்சாகப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்னு சொல்றது உங்களை சொல்றது வேற வழி எனக்கு தெரியல. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள், வெளியேறப்பட்டவர்கள். நீங்க ஏன் உலகத்தையும் மற்றவனையும் ஏன் பாக்குறீங்க? நான் இப்ப சொல்றேன், இந்த இடம் கூட பாஸ்டர் சீனிவாசனா, இந்த இடம் கூட எல்லாரும் எத்தனை ஊழியக்காரர் இருக்காங்க இல்லையா? இது ஜெப வீடு. 2 ஆராதனை நடக்குது, 3 ஆராதனை நடக்குது. இந்த ஏரியா மக்களை சொந்தமாக்கி பாருங்க. உங்களுடைய இடம் தேடி, அதாவது மக்களை சம்பாதிச்சுட்டா மக்கள் இடத்தை சம்பாதிச்சிருக்காங்க. நீங்கள் மக்களை சம்பாதிங்க, இடம் தானா வந்து சரி. இடத்துக்காக நீங்க ஆயுசு முழுசு ஓடுவீங்க, சம்பாதிங்க, தேடி 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 காசை தேடி, டொனேஷன்லாம் தேடி தேடி வாங்குவீங்க. வாங்கி இப்போ 25 வயசுல ஆரம்பிச்சு ஒரு 15 வருஷம் காசு தேடி தேடி சம்பாதிப்பீங்க. 15 வருஷத்துல இடம் வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் சர்ச்சு கட்ட அலைவீங்க. அதுக்குள்ள சுகரு, ப்ரெஷர் வந்துடும். சபை இருக்கும் சார், ஆத்துமா இருக்காது. கடைசியில் ஒரு வாழ்க்கை வெற்றிடமா முடிஞ்சிடும்.
உன் மரண நேரத்துல படுக்கையில், அதாவது உன்னுடைய மரண பெட்டிக்கு சுத்தி 10 பேர் நிக்க மாட்டான், சொந்தங்கள் கூட உனக்கு நிக்காது. நீ ஆத்துமாவை சம்பாதிச்சு பாரு, உன்னை ராஜாவா வாழ வைக்கும். ஆத்துமாக்களை தேடுங்க, பில்டிங்க தேடாதீங்க, பில்டிங்க தேடாதீங்க. பில்டிங் உனக்கு தானா வரும். நீ ஆத்துமாக்களை தேடிட்டா அந்த ஆத்துமாக்கள் பில்டிங் என்ன செய்வாங்க? ஆமா, அவங்க கொண்டு வருவாங்க. டேய், நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம என்ன செய்யணும்? எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்படித்தான் அந்த காலத்துல பங்கீடு கொடுத்த போது தான் கோத்திரத்தார் எங்களுக்கு இடம் இல்லைன்னு அவங்க தான் போய் என்ன சவதரித்துக் கொண்டார்கள். நீங்கள் ஆத்துமாக்களை தேடி சம்பாதிச்சு பாருங்க, அவர்கள் தங்களுக்கு இடத்தை என்ன செய்வாங்க? தேடிக்கொள்வார்கள். செய்ய முடியும். நீங்க இடத்தை தேடி 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 கஷ்டப்பட்டு வியாதியை ஏன் தேடிக்கிறீங்க? கடைசியில் நான் பார்க்கிறேன், உங்க கோல் என்ன? உங்களுடைய கோல் என்ன? ஆத்துமாதாயமா, பில்டிங்கா? நல்லா சொல்லுங்க. எனக்கு வந்து பாஸ்டர் சுந்தரம், சாம் சுந்தரம் என்ன கேட்டார், எனக்கு ஒரு பெரிய சொத்து மெட்ராஸ்ல இருக்கு, பெரிய சொத்து, என்னுடைய அப்பா என்னுடைய சித்தப்பாவுடைய சொத்துலாம் இருக்கு. அது வந்து ஏசிஎஃப்க்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, ஏசிஎஃப்க்கு எழுதி வச்சுட்டாங்க. நான் போய் கேட்குறேன் சுந்தரத்தில், பாஸ்டர் சாம் சுந்தரத்தை கேட்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் கேட்குறேன், 15-20 வருஷம் கூட இருக்கும். பட் போய் கேட்குறேன், எனக்கு வந்து நான் பைபிளை படிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், உங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர், பாஸ்டர் சுந்தரத்துக்குலாம் தெரியும், உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு அந்த இடம் கொடுங்கன்னு கேட்டால் சொன்னாரு, உனக்கு ஆத்துமா வேணுமா இடம் வேணுமான்னு கேட்டார். இதே வார்த்தை வழிபடத்துலேருந்து கடவுளுடைய நாமத்தை சொல்கிறேன். என்னை கேட்ட வார்த்தை அவர் கேட்டார், சுந்தரம், பாஸ்டர் சுவாமி சுந்தரம் கேட்டார், உனக்கு ஆத்துமா வேணுமா இடம் வேணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆத்துமா தான் வேணும். அப்போ இந்த இடத்துக்கு வராத போ அப்படின்ட்டார். அப்போ அந்த சிந்தை விட்டு, என் சிந்தையை விட்டு அந்த இடத்தினுடைய அந்த அந்த வேணும் வேணும் வேணுன்ற அந்த இடத்தினுடைய அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அது என் சிந்தையை விட்டு போயிடுச்சு சார். இன்னும் வரலாம் இல்லை, அந்த இடம் போயிடுச்சேன்ற வருத்தமோ வேதனையே இல்லை. எங்கள் அக்கா சொல்லுவாங்க, தம்பி சொல்லுவாங்க, சொந்த பந்தங்கள்லாம் சொல்லுவோம், அவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு இவ்வளோ சொத்து போச்சு, ஸ்கூல் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இல்லை, அந்த எண்ணமே எனக்கு இல்லை. இல்லாதப்போ நான் எப்படி தேங்க முடியும்? என்னுடைய அந்த சிந்தை என்னை விட்டு போயிடுச்சு. அது ஒரு பரிசுத்தமான மனுஷன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுடைய சிந்தைக்குள்ள என்ன இருக்கோ அதை தேடி தேடி தான் நீங்க அலைவீங்க. ஆத்துமாவை குறித்த தாகம் உங்க சிந்தை முழுவதும் நிறைஞ்சிருந்தா நீ ஆத்துமாவை தேடி தேடி அலைவேன். இடம்னு தேடிட்டு இடத்தை தேடிக்கிட்டே இருப்ப, இடம் உனக்கு கிடைக்க போறதே கிடையாது. நீ அழைக்கப்பட்டது எதுக்கு? நீ எதுக்கு அழைக்கப்பட்டீங்க? இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு, கோயில் கட்டுறதுக்கு அழைக்கப்பட்டீங்க. ஆத்துமாதாயம் தான் அழைக்கப்பட்டீங்க. அதை செய்யுங்க பாஸ்டர்ஸ். முதல்ல நீ ஏன் இடத்தை பத்தி திட்டம் போடுறீங்க, பிளான் பண்றீங்க? நான் இப்போ பச்சையாக கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணாலும் ரைட், பரவாயில்ல. கொரோனாவில் சிக்கிட்டேன் நான் ஒரு பெரிய ஊழியக்காரன், 10,000 1,00,000 பேர் சபையில் இருக்கிறான். கொரோனாவில் சிக்கி மீண்டு வந்துட்டேன். இப்போ நான் கேட்குற 100 கோடி எனக்கு பட்ஜெட் இருக்கு, ஊழியத்துக்கு தான் கேட்குறேன். நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? என்ன சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஓப்பனாக பேசுங்க, என்ன சொல்லுவீங்க? இப்போ நடந்துட்டு இருக்கிற விவகாரம் இது. நீங்க என்ன சொல்லுவீங்க? கொரோனால தப்பி நான் வந்திருக்கேன் பிரதர், வயசு எனக்கு 70-80 வயசு ஆயிடுச்சு, தப்புனதே பெரிய விஷயம். ஆண்டவர் எனக்கு பெரிய மறுஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்போ 100 கோடி நான் பட்ஜெட் போடுறேன். யாருக்கு? எதுக்கு? என்னை வளர்த்தவர் இடமே வேணான்ட்டு செத்துட்டாரு. என்னை வளர்த்தவர் இடம் வேணாம்பா, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசு வருகிறார், மத்திய இயேசுவை நாம் சந்திக்கணும். அப்படி ஆதாயப்படு, அப்படி வளர்த்து எடுத்தவர். அவரால் வளர்க்கப்பட்ட நான் சொல்றேன், எனக்கு 100 கோடி பட்ஜெட் இருக்கு, கடன் வாங்கியாவது கொடு. நான் கேட்கிறேன், கடன்காரனுக்கு நீ ஏன் தலைவனா இருக்கிற? உன்னை யார் ஏற்படுத்தினா? நான் கடன் வாங்கி கொடுக்குறேன். இப்போ நீங்க எல்லாம் எனக்கு கடன் வாங்கி கொடுக்குறீங்க. அப்போ கடன் வாங்கி எனக்கு கொடுத்த பிறகு நான் இந்த சபையினுடைய போதகன். இப்போ கடன் பட்டவர்களுக்கு நான் யார்? இப்போ தலைவன், கடன்காரனின் தலைவன். இது என்ன பெருமை இருக்கு? உன்னை ஆசீர்வதித்ததின் தலைவன் சொன்னா அது ஆபிரகாமின் தலைவன், ஆபிரகாமுடைய வம்சத்தான், இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தான். நான் உன்னை கடன்காரன் ஆக்குனதுனால, நான் உனக்கு தலைவனா இருக்கிறனால கடன்காரனின் தலைவன் தானே. யாருமே அதை யோசிக்கிறது இல்லை. நான் வருத்தத்தோடு பேசுகிறேன். திருச்சபை திசை மாறி தடமாறி போய் பல வருஷம் ஆகி போச்சு. நாம் திரும்பி வருவோம். நான் உங்களுடைய ஜெபத்தெல்லாம் பார்த்துட்டு நான் மனம் குளிர்ந்து போனேன். அந்நிய பாஷையை பேசி அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிற சபை ஊழியர்கள் இன்றைக்கு மிக குறைவு. ஜனங்களை தான் அபிஷேகத்தில் நிறைப்பாங்க தவிர யாரும் அந்நிய பாஷை நம்ம பேசுறது இல்லை. ஏன்னா டிக்னிட்டி, ஆமாம், தகுதி போயிடும். ஆனால்
எனக்கு உண்மையாகவே கடவுள் ஒரு மண்ணி நீங்கள் என்ன உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணுறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நான் அப்படி பண்ணவே மாட்டேன். நீங்கள் கர்த்தருக்காக அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தங்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது ஜெபம் இருக்க நான் நிறுத்த மாட்டேன். உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஆரம்பம் இருக்கிறது. அந்த எங்கேயோ தடமாறி அப்படி போயிட்டு இருக்கீங்க. போகாதீங்க. உங்களுடைய நோக்கம் எல்லாம், என்னுடைய நோக்கம் என்ன? ஆத்துமா. நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? இந்த தெருவில் இருக்கிற மக்களுக்காக ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டேன். என் ஊருக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஒரு ஆள் செத்து போனாலும், ஒரு ஆள் தற்கொலை பண்ணிட்டாலும் அது என் பேர்ல தான். அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு ஆளும் உங்க ஏரியாவில் தற்கொலை பண்ண கூடாது. நான் அப்படிதான் என்னுடைய சபை நான் நடத்தும் போது சொன்னேன். ஒரு ஆத்மாவும் தற்கொலை பண்ணக்கூடாது, ஒருத்தரும் நாசமா போகக்கூடாது. அந்த பாரம் உங்களுக்குள்ள இருக்கணும். என் ஊர்ல என் கையில கொடுத்திருக்கிற என் ராஜ்யத்துல பிசாசோ அசுத்தாவியோ பொல்லாத மனிதர்களோ என்ன செய்யக்கூடாது? கிரியை செய்யக்கூடாது. நாம் காவலர்களாக நிற்கணும். நான் காவலன், என் ஊருக்கு நான் காவலன், என் தெருக்கு நான் காவலன். பிசாசு உள்ள வரக்கூடாது, அசுத்தாவி உள்ள வரக்கூடாது. இது மேல காவடி எடுத்துக்கிட்டு டமால் டிமில் ஆடிட்டு வந்தா கூட இந்த தெருவுக்கு வரும்போது அவன் ஆடக்கூடாது சார். அவன் பேய் உள்ள வரக்கூடாது சார். அவனுக்கே உணரணும், இந்த தெருவுக்குள்ள வர முடியல சார் அப்படின்னு சொல்லணும். அவன் சொல்லணும், இங்க உள்ள வேலைக்கு ஆகாது, நீங்க போகிற வேற பக்கம் போயிடணும். சின்ன வயசுல நான் போய் இந்த பாம்பாட்டிங்களை வித்த காட்டுவாங்க பார்த்தீங்களா, அவன்கிட்ட போய் நிற்பேன். அவன் முதல்ல சொல்லுவான், டே போடா வெளின்னு தொத்துவாங்க. ஊர்ல வந்து என்ன செய்வானுங்க, அந்த பேய் ஓட்டுறதுக்குன்னு இவனை கோட்டாயக்காரனை கூட்டு வருவாங்க. எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன செய்வோம், ஏதோ பேய் ஓட்டுறாங்கன்னு பசங்களாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துப்போம். நான் போய் உட்காந்துருக்கும் போது அவன் சொல்லுவான், முதல்ல இவனை வெளியே தூக்கி போட காட்டிப்பான். ஏன்னா அந்த பேய் என்ன செய்யாது. உண்மைதானே? அப்ப நான் கேட்கிறேன், நீங்க இருக்கிற நேரத்துல பேய் உள்ள வரலாமா? வீட்டுக்குள்ளே பேய் ஜங்கு ஜங்கு ஆடுது. அதான பிரச்சனை. ஜெயிக்க பிறந்தவர்கள், நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், நாம் ஆள பிறந்தவர்கள். நாம் ஜெயிக்கணும், ஆளணும். கடைசியா அந்த இதை மட்டும் சொன்னாதான் அது முடிவு. அதை அடுத்து பாருங்க, டைம் ஓடிச்சு. சாரி பிரதர், ரொம்ப நேரம் இருக்குது. ஒத்துக்கிடுங்க, இன்னும் அந்த அந்த பகுதியை மட்டும் பார்த்துருங்க. கடைசி பகுதி. வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் இல்ல அதான் இது பண்ண செட்டப் பண்ண சொல்றானே. அதற்கு செட்டப் பண்ணி தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மாலை மரியாதை போட்டு வா அப்படின்னு அது வேலைக்கு அவனையும் கழட்டி விடுறாரு. அவனையும் கழட்டி விடுறாரு. அதனால மாலை மரியாதை சொகுசு அதை எப்படி பண்ணி அதெல்லாம் வந்து அந்த இடத்தோட முடிஞ்சிடாது. உங்களுக்கு ரெவரண்ட் பட்டம், பிஷப் பட்டம், அதெல்லாம் அதோட என்ன செய்யும், முடிஞ்சிடும். ஊழியத்துக்கு என்ன செய்யாது, அது உதவாது. உதவாது சார். நம்முடைய அழைப்பு தான் நமக்கு உதவி செய்யும். அதுதான் சொல்லுங்க. அதோட அடுத்த அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இப்ப என்ன, அவர் வந்து ஒரு செலக்ஷன் வைக்கிறார். அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏன் ஃபிட்டு. இப்ப என்ன சொல்றாரு, கலப்பையின் மேல் கை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, பின்னிட்டு. அப்ப என்ன, இப்ப நான் என்ன சொல்றேன், கலப்பையின் மேல் கை வச்சுட்டாரா, பின்னிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கலப்பையின் மேல் கை வைத்தவன் என்று இங்க சொல்லியிருக்கு. கலப்பையில நீங்க கலப்பை வச்சிருக்கீங்க இல்லையா, கலப்பையில எதை கட்டுவீங்க? ஏறு. அதான் ஏரை கட்டுவோம்ல. கலப்பைன்னா அது ஏறு தான். ஏறு அந்த ஏறு தான். அந்த ஏர்ல என்னத்துக்கு நீங்கள கை வச்ச உடனே ஓடிடுமா? மாடு 2 மாடை கட்டணும்ல. 2 மாடை கட்டணும். இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, 2 மாட்டை வந்து என்ன செய்யறீங்க, பிணைக்கிறீங்க. 2 மாட்டை ஏர்ல பிணைக்கிறீங்க. இப்போ பிணைச்சிட்ட அப்புறம் இப்போ காலையில் 8-10 மணிக்கு கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், பிணைக்கிறீங்க. எப்போ அதை அவிழ்ப்பீங்க? வேலை முடிஞ்ச பிறகுல. வேலை முடிகிறவங்க அதை என்ன செய்ய மாட்டோம், அவங்க மாட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒன்று ஆண்டவர் எதில் பிணைச்சிட்டாரு? இப்போ எதில் பிணைச்சிட்டாரு? கலப்பையில் பிணைச்சிட்டாரு. கலப்பையில் கை வைடா ராஜாடா, கை வச்சிங்க, கை வச்சோன்னே பிணைச்சிட்டாரு. மூட்டை போட்டாரு. இப்போ போட்ட பிறகு உங்களுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? என்ன வேலை உண்டு? ஆமா, எப்போ அது எப்போ நீ விடுதலை ஆக முடியும்? அவரை கட்ட. எனக்கு அந்த ஒரு செய்தி நான் ஒரு இடத்துல கேட்டேன், நம்ம அற்புதமா இருந்துச்சு. யோசித்தேன், இந்த செய்தினா இந்த தகவல், அதாவது இந்த ஏர்ல போட்டுற தகவல் மட்டும் நான் கேட்டேன். அப்பதான் யோசிச்சேன், ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அப்படியானா ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டாரு, கூட்டிட்டாரு. நீ நான் அந்த அணைப்புல இருந்து அந்த இதுல இருந்து நான் எப்படியும் மாறிடலாம்னு நினைச்சு என்ன செய்ய முடியாது, மாத்திக்கலாம். அப்ப இனி நான் பாஸ்டர் ஊழியெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், எவாஞ்சலிஸ்டா ஊர் சுத்திட்டு வந்துடுறேன், அது வேலைக்கு ஆகுது சார். நீ பாஸ்டர் தான், எங்க சுத்தினாலும் பாஸ்டர் தான் இருக்கும், வழி கிடையாது. நீ அடுத்த
சாப்பாடு கொடுத்துருவாரு, சாப்பாடு சட்டையெல்லாம் கிடைச்சிடும், அழைச்சிட்டார்ல, சாப்பாடு சட்டெல்லாம் கிடைக்கும். ஆனா இதை நான் முடிச்சேன்னு திருப்தி எப்போ கிடைக்கும்? ஆண்டவர் சொன்ன வேலையை செய்ய போது தான். இப்போ இப்போ நீங்க 3 பேர் வச்சுருக்கீங்க, இப்போ நம்ம 4 பேர் சேர்ந்துருவோம். ஐயாவுடைய ஊழியத்துல நான் வந்து என்ன உதவி செய்யறேன், அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஊழியத்துக்கு போய் உதவி செய்யறாரு, இவருடைய ஊழியத்தை செய்யறாரு. இப்போ 4 பேரும் சேர்ந்து 4 இடத்துல அப்படி பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். 4 வேலைகள் அப்படி செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு ஏசுநாதர் சொல்றார், உன் இடத்துல என்ன வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் உங்கள்கிட்ட என்ன வேலை செஞ்சீங்க? இப்போ ஒவ்வொரு இடத்துல சொல்லும்போது நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நம்ம வந்து கணக்கு கொடுத்தோம். இப்போ நான் வந்து 24 மணி நேரம் ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சாதான் அதை நான் முடிக்க முடியும். நான் உங்களை அதாவது என் வேலையை ஏமாத்திட்டு உங்களுக்கு உதவி செய்ய வரேன். நீங்க உங்க வேலையை ஏமாத்திட்டு அவருக்கு வேலை செய்ய போறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, எப்படி போறீங்க? இப்படி போனா கடைசியில் எது முடிஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்ப இயேசுநாதர் வந்து என்னையா செஞ்சீங்கன்னு கேட்டா, அப்ப இதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யார் வேலையும் நம்ம செய்ய விடக்கூடாது. அது ரொம்ப கருத்தா பார்த்துருவோம். யாரும் என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யவும் கூடாது. அதில் போய் கரெக்டாக நம்ம என்ன செய்வோம், எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசி கீசி இது பண்ணி பிரச்சனை உருவாக்கி அதை பண்ணி நம்ம அப்படியே பேசியே நம்ம என்ன செய்தோம், நம்முடைய வேலைகளை நாமே கெடுத்து கொண்டிருக்கிறோம். அவரவருடைய வேலையை, அவர்களுடைய தரிசனத்தை, அவர்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட பிரச்சனை இல்லாமல் செஞ்சு முடியும். கர்த்தர் யாருக்கு என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அந்த ஊழியத்தை நான் என்ன செய்யணும், 100% நம்ம செஞ்சு முடியும். 100க்கு 100% நம்ம ரிசல்ட்டை கொடுக்கணும். மற்றவங்களுடைய ஊழியத்தில் தலையிடாதீங்க, மற்றவங்களுடைய ஊழியத்தை பற்றி பேச வேண்டாம், நம்ம தேவையில்லை. ஏன் ஊழியத்தை நான் செஞ்சால் போதும் போயா. உன்னால் முடிஞ்ச அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து பொருளாதாரத்தில் மற்ற ஏதாவது ஊழியம் செய்ய அப்படி உதவி செய்யலாம். மற்றபடி உங்களுடைய இடத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. உங்கள் தகுதியை நீங்கள் இழக்காதீங்க. நீங்கள் இது சொல்றாரு, வானத்துல கழுகு பறக்கிறவரே வானத்துக்கு ராஜா, தண்ணியில முதல்ல இருக்கிறவரே தண்ணிக்கு அது ராஜா. புரியுதா உங்களுக்கு? அதே போல காட்டுல சிங்கம் இருக்கிறவரை அது காட்டுக்கு ராஜா. ஒரு ஊழியக்காரன் தன் அழைப்புல இருக்கிறவரை அந்த ஊருக்கு அவன் கண்ணு. உங்கள் அழைப்புல தரிசனத்துல கர்த்தர்